إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் கிடைச்சிட்டோ அவர் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக வாழுவார், நிம்மதியாக வாழுவார். அவருடைய மௌத்துடைய நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியாக, ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையாக ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய மௌத்தையும் லேசாக்குவான். அந்த மௌத்துக்கு பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்கள், கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, சிராத்துடைய நேரத்தில், மீசான்ல அமால் நிறுத்தக்கூடிய நேரத்தில், இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு உதவி செய்வான். ஆனா இந்த மனிதன் இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய நேசனாக மாறலையோ, அல்லாஹ்வுடைய ஒரு நண்பனாக மாறலையோ, அந்த மனிதன் முழு துனியாவை சம்பாதிச்சிருக்கலாம், அந்த மனிதனுக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கலாம், அந்த மனிதன் ஒரு பிரபலியமான மனிதனா இருக்கலாம். ஆனாலும் அந்த மனிதனுக்கு ஒரே ஒரு விஷயம் கிடைக்கல, அதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அந்த பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காவிட்டால் அந்த மனிதனுடைய துனியாவுடைய வாழ்க்கை அந்த மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மனிதனுடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் கஷ்டப்படுத்துவான். அந்த மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை, அந்த மனிதனுடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை, அந்த மனிதனுடைய சிராத், அந்த மனிதனுடைய கேள்வி ஜவாப், இந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை கஷ்டப்படுத்துவார். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிஅமத்கள்ல ஆக பெரிய நிஅமத் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறான், வரில்வானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிகவும் பெரியது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதுதான் மிகவும் பெரியது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். சஹாபாக்கள் துனியால எடுத்துட்டாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் கியாமத் வரை காட்டி வச்சிருக்கிறான். அந்த சஹாபாக்களோட அல்லாஹ் கோவமே இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, யாருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிட்டோ அவருக்கு சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இன்னொரு நிஅமத் தான் அல்லாஹ்வுடைய சலாம். குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான், சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். சூரத்து யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை பார்த்து சலாம் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய சலாம் அது பெரிய ஒரு நிஅமத். பெரியோர்களே, சகோதரர்களே, துனியால இந்த பாக்கியம் 2 சஹாபாக்களுக்கு தான் கிடைச்சது. அல்லாஹ்வுடைய சலாம் துனியால எடுத்துட்டான். அதுல ஒருத்தர் தான் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அடுத்தவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. நசாயில வரக்கூடிய ஹதீஸ், பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட தியாகத்தை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஹதீஜா உங்களோட மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிட்டான்.
பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு சொல்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சந்தோஷத்துல அந்த சலாமுக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹு ஹுவஸ் ஸலாம். நீங்க எனக்கு சலாம் சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நானும் உங்களுக்கு வாலைக்கும் சலாம். அல்லாஹ் சலாம் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்க்கு நாங்க சொல்லணுமா? யா அல்லாஹ் உனக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஜவாப பாருங்க. அல்லாஹு ஹுவஸ் ஸலாம். அல்லாஹ்வோ சாந்தியானவன். வ அலா ஜிப்ரீல் அஸ்ஸலாம். ஜிப்ரீல் உனக்கும் சலாம் உண்டாகட்டும். வ அலைக்கஸ் ஸலாம் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். வ அலா மன் சமிஅ அஸ்ஸலாம் இல்ல ஷைத்தான். ஷைத்தானை தவிர யாரெல்லாம் இந்த சலாம கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்பதாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்வுடைய சலாமுக்கு ஜவாப் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா சஹாபாக்கள் துனியாலே எடுத்துக்கொண்டாங்க. 2 சஹாபாக்கள். 3வது நியமத் தான் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை நேரடியா எங்கட கண்களால பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்குதே, அது ஆக பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த துனியால அல்லாஹ் எங்களுக்கு கிட்டால எதிர்பார்க்கிறான். இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில, குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில நீங்க என்ன பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்க, என்னுடைய நண்பனாகுங்க, என்னுடைய மஹப்பத்தை தேடிக்கொள்ளுங்க. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோக்கம். யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையில வாழுவாங்களோ, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் வழங்குவான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখির வ ஸக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லிக்கிறான். ஆனா பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்துடைய விசேஷமான தன்மை என்னண்டா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நாங்க அழகிய முன்மாதிரியை வச்சிருக்கிறோம் என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஆயத் அல்லாஹ் வச்சிருக்கிறது சூரத்துல் அஹ்ஸாப் சூரால தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அஹ்ஸாப் என்று சொன்ன பெரியோர்களே, சகோதரர்கள், எங்களுக்கு தெரியும் ஹந்தக் யுத்தத்துக்கு இன்னொரு பேர். முஸ்லிம்களை அடியோடு இல்லாமக்கணும் என்பதற்காக வேண்டி யஹூதிகள் நசாராக்கள் திட்டம் போட்டு முழு உலகமே ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லிம்கள் அடியோடு இல்லாமக்கணும் என்று மதீனாக்கு வாராங்க யுத்தம் செய்வதற்காக வேண்டி. அந்த நேரத்துல தான் சஹாபாக்கள் நபி அவங்களோட மஷூரா பண்ணி அப்படியே அகலிகளை தோன்றாங்க. இது முஸ்லிம்கள் முகம் கொடுத்த கஷ்டமான யுத்தம் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன்ல இந்த அஹ்ஸாபுடைய சம்பவத்தை செல்லக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். பெரியோர்களே, சகோதரர்கள், அதுல கருத்து என்னன்னா, சஹாபாக்களுடைய வாழ்க்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுறான். இந்த சஹாபாக்கள் தாங்க நல்ல ஆரோக்கியமா நல்ல சுகமாக இருக்கக்கூடிய நேரத்துல மட்டுமல்ல, இந்த சஹாபாக்கள் எப்படியா கொண்டவங்கண்டா, அவங்க கஷ்டத்துடைய நேரத்தை கூட அந்த நபி அவங்களோட வாழ்க்கை எடுத்து நடந்தாங்க என்றதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த யுத்தத்துடைய சூறால அல்லாஹ் இந்த நபி அவங்களோட சுன்னத்தை நபி அவங்களோட வாழ்க்கை எடுத்து காட்டுறான். நீங்க யுத்த களத்தில் இருந்தாலும் சரி, இந்த நபியுடைய வாழ்க்கை எடுத்து நடந்தாதான் உங்களுக்கு வெற்றி என்றத அல்லாஹ் அந்த சூறால இந்த ஆயத்தை வச்சு அல்லாஹ் படிச்சுட்டாரா. யுத்தத்துடைய நேரத்திலே ஆயிருந்தாலும் சரி, நீங்க யுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல நபி அவங்கள போல யுத்தம் செய்யுங்க. முனாஃபிக்தனமா யுத்தம் செய்யவானம், அடுத்தவங்கள போல யுத்தம் செய்யவானம். இந்த யுத்தத்துடைய நேரத்திலேயும் லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரியை வச்சிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்துல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இஸ்லாத்தை தலூரத்துக்கு வராங்க. அவங்களுக்கு கேள்விப்படுவது முஹம்மது என்பவர் அவர் தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் கிட்ட வந்து கேட்கிறாங்க, இந்த முஹம்மது என்பவர் எங்க இருக்கிறாங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க உள்ளுக்கு போங்க, அவர் அந்த டென்ட்ல இருப்பார். நபி அவங்களை கண்ட உடனே அவர் சலாம் சொல்றாரு. எப்படி?
அலைக்கஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ், இப்படி அவர் சலாம் சொல்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம அலைக்குமுஸ் ஸலாம் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, ஹாதிஹி தஹிய்யத்துல் மையத்தி, இது மையத்துக்கு சலாம் செல்லக்கூடிய முறை. கபிரிஸ்தானத்துக்கு போனா மையத்துவல பார்த்து சலாம் செல்லக்கூடிய முறை தான் இது. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்தா நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லுங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வார்த்தையை முன்பின்னாக்குறது இருக்குது, கருத்துல எந்த பெரிய ஒரு மாற்றமும் இல்லை. அலைக்குமுஸ் ஸலாம் என்றாலும் ஒரே கருத்து தான், பொதுவாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலும் ஒரே கருத்து தான். பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன படிச்சு தராங்கண்டா, உனக்கு கூலி கிடைக்கணும் என்றா நீ நினைக்கிறத போல சலாம் செல்லாதே, நாங்க எப்படி சலாம படிச்சு தந்திருக்கிறோமோ அந்த முறையில சலாம சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, அலைக்குமுஸ் ஸலாம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அலைக்குமுஸ் ஸலாம் சொல்லுங்க. எந்த இடத்துல சலாம் சொல்லணுமோ அந்த இடத்துல சலாம் சொல்லுங்க, எந்த இடத்துல சலாம் சொல்ல தேவையில்லையோ அந்த இடத்துல சலாம விட்டுடுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கைய எடுத்து நடக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த முறையில நபி அவங்க எதை செஞ்சாங்களோ அந்த முறையில செய்யக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். ஒரு வார்த்தையை மாத்துறதுக்கு, வார்த்தையை முன்பின்னாக்குறதுக்கும் நபி அவங்க அனுமதி கொடுக்கல. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில தூங்கக்கூடிய நேரத்தில் ஓதுற துஆவை படிச்சு கொடுக்கிறாங்க. அந்த துஆல கடைசிக்கு வரக்கூடிய துண்டுதான் ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த. படுக்கக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு நீண்ட துஆல கடைசி துண்டு ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த. யா அல்லாஹ், நீ எந்த கிதாபை இறக்கினாயோ அந்த குர்ஆனை நான் ஈமான் கொண்டேன். வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த, நீ எந்த நபியை அனுப்பினாயோ அந்த நபியை நான் ஏற்றுக்கொண்டேன். பெரியோர்களே, சகோதரர்களே, கொஞ்ச நாட்களுக்கு பின்னால அந்த சஹாபியை சந்திக்கிற நேரத்துல நபி அவங்க கேட்கிறாங்க, பாடம் கேட்கிறாங்க, உங்களுக்கு நான் ஒரு துஆ ஒன்று படிச்சு தந்தேன் தானே, அந்த துஆவை கொஞ்சம் ஓதி காட்டுங்கோ. அவர் அழகா ஆரம்பத்திலிருந்து ஓதி கொண்டு வந்து கடைசிக்கு ஓதுறார், ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி ரசூலிகல்லதி அர்ஸல்த. நபி அவங்க ஓதினது வ பி நபிய்யிகல்லதி அர்ஸல்த, இவர் ஓதுறார் வ பி ரசூலிகல்லதி அர்ஸல்த. நீ எந்த ரசூல் அனுப்பினாயோ நான் அந்த ரசூல் ஏற்றுக்கொண்டேன். நபி சிறந்ததா ரசூல் சிறந்ததா? ரசூல் என்பவர் சிறந்தவர், நபி என்பவருக்கு பார்க்க உலகத்துக்கு வந்தது 313 ரசூல்மார்கள். ரசூல்மார்கள் சிறந்தவங்க நபிமார்களுக்கு பார்க்க. நபி அவங்க அந்த துஆல பாவிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? வபி நபிய்யிகல்லதி அர்ஸல்த. யால நீ எந்த நபியை அனுப்பினாயோ அந்த நபியை நான் ஈமான் கொண்டேன். இவர் பாவிக்கிறாரு, இவருடைய புத்தியை யோசிச்சு, அடே நபிக்கு பார்க்க ரசூல் சிறந்தவங்க தானே, எனவே வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த. நபி அவங்க சொன்னாங்க, நான் சொல்லி கொடுத்ததை போல ஓதுங்க. இந்த இடத்துல உங்களோட புத்தி சொல்லலாம், அடே நபி ரசூல் எவ்வளவு அந்தஸ்து கூட, எனவே வார்த்தையில நபி அவங்க சொன்னாங்க, வார்த்தையை மாத்தமான நான் சொல்லி கொடுத்த மாதிரி வபி நபிய்யிகல்லதி அர்ஸல்த, அதே வார்த்தையை பாவீங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம் ஒரு துஆவை ஓதுறதா இருந்தாலும் நபி அவங்க எந்த வார்த்தையை பாவிச்சாங்களோ அந்த வார்த்தையை பாவிங்கோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூலிய தருவான். எந்த அமல எப்படி செய்யணுமோ அந்த முறையில செஞ்சாதான் அல்லாஹ் கூலிய தருவான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் இரவுடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே சுத்தி பார்க்கறாங்க சஹாபாக்களுடைய அமல்களை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப மெதுவாக ஓதுறாங்க, அவருக்கு மட்டும்தான் கேக்குது. அந்த அளவு அவருக்கும் கேக்குது, அந்த அளவு மொல்ல ஓதுறார். கொஞ்சம் தாண்டி போகல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறாங்க, சத்தம் போட்டு ஓதுறார், சத்தம் போட்டு ஓதுறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்கள பார்த்து நபி அவங்க கேக்குறாங்க, அபூபக்கர் நீங்க ஏன் இவ்வளவு மொல்ல ஓதுறீங்க? சொன்னாங்க, அஸ்மஅது மன் நாஜைது, யா ரசூலல்லாஹ், நான் எந்த ரப்போட ரகசியம் பேசுறேனோ அந்த ரப்புக்கு கேக்குது. அவர் சொல்றதும் சரிதான். உமர் கிட்ட கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட, உமர் நீங்க ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு ஓதுறீங்க? ஊகிலுல் அவ்தான் வ அத்ரிபு ஷைத்தான் வ அத்ரிது ஷைத்தான், இந்த தூங்கி கொண்டிருக்கிறவங்களை எழுப்பற்றேன் தஹஜ்ஜுத் தொழுறதுக்கு, சத்தம் போட்டு ஓதுறேன் ஷைத்தானை விரட்டுறதுக்கு. அவர் சொல்றதும் சரிதான், சத்தம் போட்டு ஓதுனா ஷைத்தான் பேசிடுவான். பெரியவர்களே, சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க,
யா அபூபக்கர், அபூபக்கர் இர்ஃபா கலீலன், நீங்க கொஞ்சம் சத்தத்தை கூட்டுங்க. உமர், நீங்க கொஞ்சம் சத்தத்தை குறைங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்ற காரணம் சரியா இருக்கலாம், ஆனா சுன்னத் இருக்குதே, அதை நான் காட்டி தந்த வழிமுறை. எனவே நீங்க கொஞ்சம் சத்தத்தை கூட்டுங்கோ, நீங்க கொஞ்சம் சத்தத்தை குறைங்க. நீங்க உங்களோட புத்திக்கு பட்ட மாதிரி அமல் செய்ய போவானும், நாங்க செல்ற மாதிரி அமல் செய்யுங்க. நாங்க செல்ற மாதிரி செஞ்சாதான் உங்களுக்கு கூலி கிடைக்கும். இல்லாட்டி தலைய கீழே வச்சு கஷ்டப்பட்டு உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க சில சில பிதாத்துக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில வித்தியாசத்தை மௌலானா தகி அவங்களோட கிதாப்ல எழுதி காட்டுறாங்க. என்ற வாப்பா முஃப்தி ஷஃபீ கிட்ட ஒருத்தர் கேட்டார், பிதாத்துக்கும் சுன்னத்துக்கும் என்ன வித்தியாசம்? பெரியவர்களே, சகோதரர்களே, மௌலானா ஷஃபீ ரொம்ப அழகான முறையில காட்டினார். பக்கத்துல ஒரு கரும் பலகை இருந்துச்சு. அவர் ஒரு சைவர் ஒன்று போட்டார். சைவர் பிந்துவ சைவர் ஒன்று போட்டு பின்னு கால ஒன்று போட்டார். பின்னு கால ஒன்று. சரியா? கேட்டாங்க எவ்வளவு? சைவர். மறுவ சைவர் ஒன்று போட்டார் முன்னு கால. கேட்டாங்க எவ்வளவு? சைவர். மறுவ இன்னொரு முன்னு கால சைவர் ஒன்று போட்டார். எவ்வளவு? சைவர். ஒண்ட போட்டு முன்னு கால எத்தனை சைவர் போட்டாலும் அது எத்தனை? ஒன்றுதான். ஒன்றுக்கு முன்னால எத்தனை சைவரை போட்டாலும் ஒன்றுதான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செஞ்சார்? மறுவ ஒன்று போட்டார். எவ்வளவு? ஒன்று. ஒன்றுக்கு பின்னால சைவர் ஒன்று போட்டார். கேட்டாங்க எத்தனை? 10. இன்னொரு சைவரை போட்டார். எத்தனை? 100. இன்னொரு சைவரை போட்டார். எத்தனை? 1000. இன்னொரு சைவரை போட்டார். எத்தனை? 10,000. இன்னொரு சைவர் போட்டார். எத்தனை? 1,00,000. சொன்னாங்க சுன்னத்துக்கும் பிதாத்துக்கும் வித்தியாசம் இதுதான். முன்னுக்கு ஒண்ட போட்டு அதுக்கு ஒரு எத்தனை சைவரை முன்னுக்கால போட்டாலும் நீங்க சுன்னத்துக்கு மாற்றமான முறையில எவ்வளவு அமல் செஞ்சாலும் சைவர் தான், ஒன்றுதான். உங்களுக்கு ஒன்றும் சைவருக்கு முன்னால அந்த ஒன்றுக்கு முன்னால எத்தனை சைவர் போட்டாலும் அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க இரவெல்லாம் நின்று வணங்குவீங்க, பகலெல்லாம் நோம்பு பிடிப்பீங்க, ஆனா சுன்னத்தான முறைக்கு மாற்றமாக நியத்து மாற்றமா வைக்கிறீங்க. ஃபாத்திஹா இல்லாம தொழுகிறீங்க, அல்லது நாங்க சொன்னத்துக்கு ஷரியத்துக்கு மாற்றமா செய்றீங்க. தூக்கம் முழிச்சு கொண்டு, பசியில இருந்து கொண்டு, தடமாறி கொண்டு எவ்வளவு செஞ்சாலும் பிதாத் தான், கஷ்டப்படுறது மட்டும்தான். சுன்னத்தெண்டா என்ன? ஒண்ட போட்டு பின்னு கால சைவர்களை போட்டி கொண்டே போங்க, உங்களுக்கு அல்லாஹ் கூலிய தந்து கொண்டே இருப்பான். பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்தெந்த அமல்களை எப்படி எப்படி செய்ய சொன்னாங்களோ அந்த முறையில நாங்க செய்யறதுக்கு முயற்சி செய்யறது. அது ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண வீட்டை பெரியவர்களே, சகோதரிகளை நாங்க எவ்வளவு ஆசையோட செய்யறோம். அந்த கல்யாணம் சுன்னத்தான முறையில நடக்கிறதுக்கு என்றா, பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வலிமா ஒரு சுன்னத்தாகிறதுக்கு என்றா அந்த ஒன்றுக்கு பின்னால சைவர்களை போட்டுக்கொண்டு போகணும். அப்பதான் கூலி கிடைக்கும். பணக்காரர்களை மட்டும் வலிம கலப்பிக்கிறார், ஒன்றுக்கு முன்னால சைவரை போடுறார். ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலத்து அதுக்கு பிறகு வலிமாண்ட பேரை வைக்கிறார். ஒன்றுக்கு முன்னால சைவர் போடுறார். மியூசிக்கையும் போட்டுக்கொள்றார், ஆனா பேர் என்ன? வலிமா. ஒன்றுக்கு முன்னால சைவரை போடுறார். பெரியவர்களே, சகோதரர்களே, சல்லியதான் செலவழிக்கிறாரே தவிர அவருடைய வலிமா அது ஒரு பாவமே தவிர, ஒரு பிதாத்தே தவிர அதுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. எப்படி கல்யாணம் அப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் மையத்துடைய விஷயமும். பெரியவர்களே, சகோதரர்களே, மையத்துடைய விஷயத்துல ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத் ஆகுறாங்க. நபி அவங்க சஹாபாக்களுக்கு செல்றாங்க. அவங்க ரொம்ப கவலையில இருப்பாங்க. எனவே தோழர்களே, யாரு சரி ஆக்கி கொடுங்க அவங்களோட வீட்டுக்கு. இதுதான் சுன்னத். அடுத்தவங்க ஆக்கி அவங்களோட வீட்டுக்கு கொடுக்கணும். எங்கட ஷாஃபி மذஹபுடைய ஃபிக்ஹ் கிதாப், நாங்க எல்லாம் ஷாஃபி மذஹபுக்குரியவங்க. எங்கட ஷாஃபி மذஹபுக்குரிய ஃபிக்ஹ் கிதாப்ல தெளிவாக வந்திருக்குது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் யாரெண்டா தூரத்துக்குள்ள சொந்தக்காரர்கள், தூரத்தில் உள்ள சொந்தக்காரர்கள், பிரயாண தூரம் அல்ல, குடும்பத்துல தூரத்தில் உள்ளவங்க. ஏன்? நெருங்கினவங்களும் கவலையில் இருப்பாங்க, மையத்து விழுந்த வீட்டுல கவலையில் இருப்பாங்க. எனவே சாப்பாடு அவங்களுக்கு ஆக்கிற மூடி இருக்காது. பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த குடும்பத்துல தூரமானவங்க இதை யோசிச்சு அப்படியே போயிட்டு அவங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். இதுதான் சுன்னத். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த காலத்துல மையத்தூட்டாள்கள் அவங்களுக்கு மையத்துடைய விஷயங்களை ஃபிக்ர் பண்ணலாம். வாரவங்களுக்கு கோப்பி கொடுக்கணும்,
வாரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதுக்கு ஒரு கடன் எடுக்கிறாங்க, இதுக்கு அடுத்தவங்களை தஷ்கீல் பண்றாங்க, இதுக்காக வேண்டி கஷ்டப்படுறது இருக்குது. அவர் நினைக்கிறார் எனக்கு நன்மை கிடைக்கும். பெரியவர்களே சகோதரர்களே, இது ஒன்றுக்கு முன்னால சைவரை போட்டு கொண்டு போறார், சும்மா கஷ்டப்படுறார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஒருத்தர் வஃபாத் ஆகிறாங்க, மனைவிக்கு தான், கணவர் வஃபாத் ஆகினா மனைவிக்கு தான் 4 மாசம் 40 நாள். இந்த காலத்துல நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே சகோதரர்களே, அந்த மையத்து வீடு என்று வந்தா அது 3 நாட்கள் கவலையில் இருக்கிறது சுன்னத். அந்த 3 நாட்களுக்குள்ளாலதான் பெரியவர்களே சகோதரர்களே எங்களுக்கு பேய்த்து தாசியத், அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறது, ஆறுதல் சொல்றது சுன்னத். ஒருத்தர் 3 நாட்களுக்குள்ள இருக்கல்ல, தூரத்திலிருந்து வாராரு, ஃபிக்ஹ் கிதாப்ல வருவது, அவருக்கு ஒண்ணும் என்றா போகலாம். ஆனா கிட்ட உள்ளவங்க 3 நாட்களுக்கு பிறகு பேய்த்து அவங்களுக்கு கவலையை பத்தி பேசவும் மாட்டோம். எந்த முறையில நாங்க அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி வச்சிருக்கிறானோ அந்த முறையில செய்யறதுதான் ஆக சிறந்தது. பெரியவர்களே சகோதரர்களே, அதே மாதிரிதான் நாங்க இபாதத்துடைய விஷயங்கள் எடுத்தா ஆக சிறந்த முறை பெண்களுக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு அனுமதி இருக்குது தாராளமா. ஆனா பெரியவர்களே சகோதரர்களே, பெண்கள் ஆகவும் சிறந்தது அவங்க வீட்டுக்குள்ளே அமல் செஞ்சு அந்த வீட்டை மஸ்ஜிதுடைய மாஹவுலுக்கு கொண்டு வரது இருக்குது, அது அதுக்கு பார்க்க சிறந்தது. வாரது தவறு இல்ல, அதுக்கும் கூலி கிடைக்குது, அவங்க நல்ல விஷயங்களை கேட்பாங்க, இபாதத் செய்வாங்க, அல்லாஹ் அதுக்கு நிச்சயமா கூலி வச்சிருக்கிறான். அது ஒரு பிதாத்தே இல்ல, ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா பெரியவர்களே சகோதரர்களே, அதுக்கும் பார்க்க ஒரு நல்ல விஷயம் இருக்குதுண்டா, ஒவ்வொரு பெண்களும் அவங்களோட வீடுகளை மஸ்ஜித போல ஹயாத்தாக்குறது இருக்குதே, இஸ்லாம் இதை விரும்புது, இஸ்லாம் இதை விரும்புது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒவ்வொரு நபரும் யோசிக்கணும், உன்னுடைய பொருத்தம் எனக்கு எப்படி கிடைக்கும், நான் எந்த முறையில வாழ்ந்தா உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவதற்காக வேண்டி பெரியோர்களே சகோதரர்களே, எங்களுக்கு ஆக முக்கியமான விஷயம் தான் எங்கட குடும்பத்துக்கு என்ற ஒரு ஆலிமை நாங்க வச்சுக்கொள்ளணும். துனியாவுடைய விஷயங்கள்ல இது எங்கட ஃபேமிலி டாக்டர், இது எங்கட ஃபேமிலி லாயர், இது எங்கட ஃபேமிலி என்ஜினியர், எல்லாத்துக்கும் ஃபேமிலி. இவர் எங்கட ஃபேமிலி ஆலிம். எங்களுக்கு என்ன விஷயம் வந்தாலும், ஒரு கல்யாணம் வந்தா அவர்கிட்ட கேட்டு சுன்னத்தான முறைய முழுமையான முறையில படிச்சுதான் நாங்க செய்வோம். ஒரு ஜனாசா வந்தா அப்படியே முழுமையான முறையில படிச்சு அவர்கிட்டே கேட்டு செய்வோம். பெரியோர்களே சகோதரர்களே, இதுக்கு அல்லாஹ் பெரிய கூலிய வச்சிருக்கிறார். இந்த காலத்துல ஆக கவலைக்குரிய விஷயம் பெரியோர்களே சகோதரர்களே, சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்கு, சுன்னத்தின் பிரகாரம் அமல் செய்யறதுக்கு உம்மத் பயப்படுறாங்க, உம்மத் கவலைப்படுறாங்க, உம்மத் வெட்கப்படுறாங்க. இந்த காலத்துல அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, இந்த சுன்னத்தோட நாங்க போனா, இந்த இஸ்லாம் செல்லக்கூடிய முறையில நாங்க வாழ போனா எங்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியம் இல்ல. இல்ல பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றிய, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை வச்சிருக்கிறதே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையில மட்டும்தான். காரி தய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, காரி தய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ஃபிளைட்ல பறந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரியார் பக்கத்துல ஒரு வாலிபர் ஃபிளைட்ல அப்படியே சாப்பாடு வச்சான். சாப்பாடு வச்ச நேரத்துல காரி தய்யிப் அவருடைய வலது கையால சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், கையால. பக்கத்து வாலிபர் அவர் ஃபோக்கும் நைஃப், நைஃப் என்றா கத்தி, ஃபோக் என்றா கேரப்புவ, தமிழால என்ன சொல்ற, அந்த யாராச்சா குத்தி அப்படியே கத்தியால வெட்டி தின்னுவாங்க. பெரியவர்களே சகோதரர்களே, பொதுவா யாருடைய கையில நைஃபும் ஃபோக்கும் இருக்குமோ, கத்தியும் ஃபோக்கும் இருக்குமோ, ஃபோக் இடது கையில் இருக்கும், கத்தி வலது கையில் இருக்கும். இறைச்சி வந்திருக்குது. இந்த வாலிபர் ஒரு முஸ்லிம், அவர் வலதால வெட்டுறாரு, இடதால குத்துறாரு, வாயில போடுறது இடது கையால. காரி தய்யிப் பக்கத்துல இருந்து சொன்னான், தம்பி நீங்க வலது கையால சாப்பிட்டா நல்லமே, நபியாவோட சுன்னத்தே. இவ்வளவுதான் சொன்னாங்க, இவ்வளவுதான் சொன்னாங்க. அந்த வாலிபருக்கு சூடாவிட்டு சொன்னார், உங்களே போல உலமாக்கள் சுட்டிதான் இந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு முன்னேற்றம் இல்லாம இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க பெரிய இஷ்யூ ஆக்கி கொண்டு, வலதால திண்டா என்ன, இடதால திண்டா என்ன, யஹூதி நசராக்கள் என்ன வலதாலே திண்டு கொண்டிருக்கிறாங்க, இடதாலே தானே தின்றாங்க, எவ்வளவு உலகத்துல முன்னேறி இருக்கிறாங்க. பெரியோர்களே சகோதரர் இப்படி ஏசிக்கொண்டே போறார். காரி தய்யிப் கேட்டான், மகன் அவங்களுக்கு என்ன பெரிய முன்னேற்றம் பாருங்க, அவங்க எல்லாம் நின்று கொண்டுதான் அவங்க ஒண்டுக போறாங்க,
அவங்க போனா கழுவ மாட்டாங்க. இவ்வளவு எல்லாம் நீங்க சுண்ணத் கத்துறீங்க, அவங்களுக்கு ஒரு சுண்ணத்தும் இல்ல. ஆனா எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்க இதுவரை எல்லாம் பார்க்க போய்த்து தான் எங்கட முஸ்லிம் கம்யூனிட்டி அப்படியே கீழே விழுந்திருக்குது. பெரியவர்களே, சகோதரர்களே, காரி தையீப் சொன்னான், மகான், இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறது ஒரு முறையில, காபிர்களுக்கு வெற்றி அவங்களுக்கு இந்த துனியாதான் சொர்க்கம். அவங்க எப்படி வாழ்ந்தாலும் அவங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு அல்லாஹ் துனியாலே கொடுத்துருவான். அவங்களுக்கு துனியாதான் சொர்க்கம். ஆனா அவங்கட முறையில தான் எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறான் என்றது தவறு என்று சொன்னான். பெரியவர்களே, சகோதரர்கள், அதுக்கப்புறம் அழகான ஒரு உதாரணத்தை காட்டுறான். சொல்றாங்க, ஒரு மனிதன் அவர் மரத்துக்கு ஏறிட்டார். ஒசரமான மரம் ஏறின பிறகு இப்ப இறங்கி கொள்ளையிலாம தடமாறுறார். என்னை இறக்குங்கோ என்று கத்துறார். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து, அடே இவர் எப்படி அப்ப இறக்குறது யோசிச்சு கொண்டிருக்கிறான். அப்ப எல்லாம் பேசிக்கொண்டாங்க, ஒரு புத்தி ஜீவி இருக்கிறார், அவரை கூப்பிடுவோம், அவர் என்ன விஷயத்தை செய்வார். ஆள் அலப்பிச்சாச்சு. சொன்னாங்க, இவர் இப்ப மேல இருக்கிறார், இவர் கீழே இறக்கணும். சொன்னாங்க, சிம்பிள் தானே, கயிறு கொண்டாங்க, கைத்த கொண்டாந்தாச்சு, அப்படியே வீசினார் மேல. வீசி சொன்னார், கத்தி நீங்க இடுப்புல கட்டிக்கொள்ளுங்க. அவர் அப்படியே இடுப்புல கட்டி கொண்டார் கைத்த. இவர் கீழே இருந்து ஒரே ஒரு இழு, அவர் மேல இருந்து கீழே விழுந்துட்டார், மவுத் ஆயிட்டார். பெரியோர்களே, சகோதரர்கள் எல்லாமே சொன்னாங்க, என்ன வாப்பா இப்படி செஞ்சீங்க, இழுத்தோன்னு ஆள் மவுத்தே. அதான் நானும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், ஏன் மவுத்தாகினார் என்று. நான் எத்தனையோ பேரை கைத்த போட்டு இடுப்புல கெட்ட வச்சு இழுத்து எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கிறேன், இவர் எப்படி மவுத்தாகுவார்? சொன்னாங்க, நீங்க எத்தனை பேரை காப்பாத்திருக்கிறீங்க? போன கிழமை ஒருத்தனை காப்பாத்தினன், அவன் கிணத்துல விழுந்திருந்தான், அவனுக்கும் கைத்த போட்டன், இடுப்புல கெட்ட சொல்லி இழுத்தன், அவன் தப்பிட்டான், இவன் எப்படி மவுத்தாயிட்டான்? பெரியவர்களே, சொல்ல கிணத்துல விழுந்தவனுக்கு கைத்த போட்டு இழுக்கிற முறை சரி, அவன் தப்புவான். ஆனா மேல உள்ளவனுக்கு கைத்த போட்டு இழுத்து அவன் மவுத்தாவான். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே முறை சரி வருமா? இல்ல. பெரியவர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களுடைய வெற்றி அல்லாஹ் வச்சிருக்கிறது. இந்த யஹூதிகளுடைய ட்ரெஸ்ஸ போல நாங்களும் உடுக்கணும். எங்கட பெண்களும் அந்த ஸ்டைலுக்கு தான் போகணும். எல்லாம் மூடி கொண்டு போனா சரி வராது. கொஞ்சம் முடிய காட்டிக்கொள்ளதான் ஓணும், கொஞ்சம் உடம்ப காட்டிக்கொள்ளதான் ஓணும், கொஞ்சம் அவங்களோட ஷேப்ப காட்டிக்கொள்ளதான் ஓணும். எங்கட ஆண்களும் பெருசா தாடி ஒன்னும் தேவையில்லை. பாருங்க, அவங்கள போல நாங்களும் ஷேவ் பண்ணணும், அவங்கள போலதான் எங்கட ட்ரெஸ் இருக்கணும், தொப்பி எல்லாம் போட்டுக்கொண்டு போ தேவையில்லை. பெரியவர்களே, சகோதரர்களே, எப்ப முஸ்லிம்கள் இப்படி நினைப்பாங்களோ அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இழிவதான் வச்சிருக்கிறார். அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஹசே ஜானே சே ஜப் தக் தும் டரோகே ஜமானா தும் பர் ஹஸ்தா ஹி ரஹேகா. மக்கள் சிரிப்பாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்களோ தெரியா என்று நினைச்சு நீ சுன்னத்தை விட்டாய். ஆனா இன்னும் உலகம் முஸ்லிம்களை பார்த்து சிரிச்சு கொண்டுதான் இருக்கிறார். பெரியோர்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய வெற்றிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெச்சிருக்கிறது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வழிமுறைய சரியான முறையில் எடுத்து நடக்கிறதுல தான். சஹாபாக்கள் வெக்கத பாக்கல்ல, கூச்சத பாக்கல்ல, பெரிய மன்னனுக்கு முன்னாலேயும் சுன்னத்தை ஹயாத்தாக்கினார். ரபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ருஷ்தும் என்ற மன்னனோட சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, நீண்ட பிரயாணம், ஆடல் எல்லாம் புழுதிப்பட்டிருக்குது. கேட் கீப்பர் கிட்ட சொல்றாங்க, உங்களோட அரசனை சந்திக்கணும். கேட் கீப்பர் சொல்றார், எங்கட அரசனை சந்திக்க இந்த தூசியோட பெய்து சரி வராது, நாங்க எங்கட நாட்டுக்குரிய ஒரு ஆடை ஒன்றை தாரோம், எங்கட ஃபேஷன். பெரியோர்களே, சகோதரர்களே, அதை உடுத்துக்கொண்டு போறேன்டா அனுமதி தாரோம். இவங்க உடுத்துக்கொண்டிருக்கிறது ஜுப்பா. ரபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, உங்களோட அரசனை சந்திக்கிறதுக்கு இந்த சுன்னத்துக்கு மாற்றம் செய்யணும் என்றா எங்களுக்கு உங்களோட அரசனை சந்திக்க தேவையில்ல, அவருக்கு நாளைக்கு யுத்தத்துக்கு தயாராக சொல்லுங்க. நாங்க ட்ரெஸ் மாத்த மாட்டோம், ஹபீபுடைய வாழ்க்கையை மாத்த மாட்டோம், இந்த ஹபீபுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். இந்த ஒவ்வொரு சுன்னத்தும் 7 வானங்கள் 7 பூமிக்கு பார்க்க சிறந்தது. பெரியோர்களே, சகோதரர்களே, கேட் கீப்பர் ஆச்சரியப்படுறார், ஓடிக்கொண்டு போறார். அரசனே 2 பேர் வந்திருக்கிறாங்க, ட்ரெஸ் மாத்துறதுக்கு தயார் இல்ல, யுத்தம் செய்யறதுக்கு தயாரா, அனுப்புங்க ஆளை ஒண்ணுக்கு அனுப்புங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, போனோடனே விருந்து சுஃப்ரா விரிச்சாங்க, சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சாப்பிடுறாங்க. ஒரு சாப்பாடு பிடி அப்படியே கீழே விழுந்துட்டு, சுஃப்ரால விழுந்துட்டு. ஹதீஸ் ஞாபகம் வருவது, அடே நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட சாப்பாடை ஷைத்தானுக்கு விட்டுட வானம்,
கீழே விழுந்தா சுத்தமாக்கி சாப்பிடுங்க. இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்த உடனே அந்த சாப்பாடு பிடி எடுக்க போறார், பக்கத்துல ஒருத்தர் கைய பிடிக்கிறார். ஹுதைஃபாவுக்கு வெக்கம் இல்லையா? இவ்வளவு சாப்பாடு குவியல் இருக்கிற இடத்துல, சாப்பாடு நிறைஞ்சிருக்கிற இடத்துல கீழே விழுந்த இந்த சாப்பாட்டை எடுத்து தின்ன போறாயே. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அத்ருக்கு சுன்னத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாஇல் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக வேண்டி, இந்த மடையர்களுக்காக வேண்டி ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு சுன்னத்தை நான் விடுவேனா? பெரியவர்களே சொல்ல, நபி அவங்களோட சுன்னத்தை இந்த மடையர்களுக்கு முன்னால நான் ஏன் விடணும்? பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் சொன்னா தாடிய வலிக்க தயார், தொப்பிய கழட்ட தயார், சுன்னத்துக்கு மாற்றம் செய்ய தயார், ஹராத்தே செய்ய தயார். சஹாபி சொல்ல சுன்னத், இந்த ஒவ்வொரு சுன்னத்தும் பர்லும் இல்ல பெரியவர்களே சகோதரர்களே, பர்ல் இல்ல, இது சுன்னத்தான விஷயம். இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் விட தயார் இல்ல பெரியவர்களே சகோதரர்களே. இரண்டாவது விஷயம், மூணாவது விஷயம், இப்ப பேச்சுவார்த்தை. நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். பேச்சுவார்த்தை நடக்க போது ருஷ்டும் மன்னன் அப்படியே இருக்கிறார் சேர்ல, அவரோட சிம்மாசனத்துல. இவங்களை நிப்பாட்ட வச்சு ஆரம்பிங்க பேச்ச. ரபீப் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாம், ருஷ்தும், எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிமுறை எப்படி என்றா, பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க உட்கார்ந்து கொண்டிருந்தா நாங்களும் உட்காருவோம், நபி அவங்க நின்று கொண்டு எங்களோட பேசிக் கொண்டிருந்தா நாங்களும் நின்று கொண்டு பேசுவோம். ஒன்றோ நீங்க எங்களுக்கு உட்கார்றதுக்கு புட்டுவம் போட்டு தாங்க, அப்படி இல்லாட்டி நீங்களும் எழுப்பிக் கொள்ளுவோம், இல்லாட்டி பேச்சுவார்த்தை தேவையில்லை, யுத்தத்துக்கு தயாராகும். இந்த சின்ன சுன்னத்துக்கு நாங்க மாற்றம் செய்ய மாட்டோம், யுத்தம் செய்வோம். பெரியோர்களே சகோதரர்களே, என்ன செல்ல வாரேன்னா, எங்கட வாழ்க்கை எடுத்து பாருங்க. பெண்கள் சொல்றாங்க, நாங்க ஃபுல்லா பர்தா போட்டு கொண்டு போனா அடுத்தவங்க எல்லாம் பயப்படுறாங்களே. பெரியோர்களே சொல்ல, ஒரு முஸ்லிம் பாவிக்கிற வார்த்தை, இந்த சுன்னத்தை கேவலமா நினைக்கிறது இருக்குது, எங்களை குஃபுர்ல போய் திறக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையில மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வெற்றி வச்சிருக்கிறார். அந்த நபியுடைய கண்ணியம் எங்களுடைய உள்ளத்துல வரணும், அந்த நபியுடைய இரக்கம் எங்களுடைய உள்ளத்துல வரணும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறையை போல வாழக்கூடிய ஆண்களாக பெண்களாக நாங்க மாறணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரியோர்களே சகோதரர்களே, சின்ன வயசுல இருந்து நாங்க சரியான ஆடைகளை வாலிபர்களுக்கு, சரியான போக்க வாலிபர்களுக்கு, சரியான வாழ்க்கைய ஆண்களுக்கு பெண்களுக்கு படிச்சு கொடுக்கலாட்டி பெரியோர்களே சகோதரர்களே, நாளுக்கு நாள் சுன்னத்தை விட்டும் நாங்க தூரமாகிடுவோம். குறிப்பாக பெண்கள், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை வச்சிருக்கிறதே அந்த பெண்கள் மறைஞ்சிருக்கிறதுலதான். பெண்கள் என்று சொன்னா எங்கட சமூகத்துல, முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மரத்துடைய வேற போல இருக்கிறாங்க, வேற போல முதுன் முள வகை கஸ்வல முல்தி என்ன அத போல. எந்த அளவுக்கு வேறு பூமிக்குள்ள போகுமோ மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியோர்களே சகோதரர்கள், எந்த அளவுக்கு வேறுகள் உள்ளுக்கு மறைஞ்சு மறைஞ்சு உள்ளுக்கு போகுமோ மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியோர்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த வேறு பூமியிலிருந்து வெளியே வந்துடுமோ மரம் நாசமா போயிடும். இந்த முஸ்லிம் உம்மத்தார்களுடைய வெற்றிய இந்த இஸ்லாம் என்ற மரத்துடைய வேறு இருக்குதே பெண்கள். இந்த பெண்கள் எதுவரை காட்டி முள்ளுக்கு இருப்பாங்களோ, வீட்டுக்குள்ள இருப்பாங்களோ, மறைவா இருப்பாங்களோ, இஸ்லாம் என்ற மரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலோங்க வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் என்ற மரத்துல கிளைகளை, இஸ்லாம் என்ற மரத்துல அல்லாஹ் சக்திய பழங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குவான். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தார்களுக்கு 2 ஃபித்னாக்களை விட்டு போறேன். ஒன்று பணம், ஒன்று வஸ்து, இரண்டாவது பெண்கள். பெரியோர்களே சகோதரர்களே, பெண்கள் உள்ளுக்கு இருக்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பெண்கள் வெளியே வந்துட்டாங்கன்றா முஸ்லிம் சமூகம் அழிஞ்சு போய்த்தது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பெண்கள் இருக்கிறாங்களே, காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூஸுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல பெண்கள் ஆடைய அணிவாங்க, ஆனா நிர்வாணத்தை போல இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே,
இஸ்லாமிய ஆடை இருக்குது. இஸ்லாமிய ஆடையில 3 கிரைட்டீரியாஸ் இருக்குது, மூணு வழிமுறைகள் இருக்குது. அதுல முதலாவது அவுரத்தை மறைக்கணும். இரண்டாவது பெரியவர்களே சகோதரர்களே, உடம்புக்கு ஃபிட்டா இருக்க கூடாது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. மூணாவது பெரியவர்களே சகோதரர்களே, டிரான்ஸ்பேரண்டா இருக்க கூடாது. சிங்களத்துல சொல்லுவாங்க வினிவித, வெளியால பார்த்தா உள்ளுக்கு விளங்கும். பெரியவர்களே சகோதரர்களே, முதலாவது அது அவுரத்தை மறைக்கணும். இரண்டாவது உடம்புக்கு டைட்டா இருக்க கூடாது. மூணாவது அது டிரான்ஸ்பேரண்ட், வெளியால பார்த்தா உள்ளுக்கு விளங்க கூடாது. யார் இந்த 3 முறையில ஏதாவது ஒரு முறையில உடுக்குறாங்களோ அதுக்கு பேர் இஸ்லாத்துல நிர்வாணம். அதுக்கு ஆடு என்று சொல்றல்ல. ஒரு ஆண் கட்டகால்சன் உடுத்துக்கொண்டு போறார், முதலாவது விஷயம் அவருடைய அவுரத் மறைஞ்சு இல்ல, எனவே அது ஷரியத்ல நிர்வாணம். சரி, ஒருத்தர் ட்ரவுசர் உடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாரு, ஆனா ரொம்ப டைட்டா இருக்குது, ஷேப் எல்லாம் விளங்குது, ஷரியத்ல அது நிர்வாணம். சரி, உடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார், உள்ளுக்கு எல்லாமே விளங்குது, நிர்வாணம். பெரியவர்களே சகோதரர்களே, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்குரிய விஷயம், அவ முழு உடம்பையும் மறைக்கணும். அப்படி மறைக்கல, கக்கத்தை காட்டிக்கொண்டு, காலை காட்டிக்கொண்டு, இடுப்பை காட்டிக்கொண்டு போனா ஷரியத்துடைய பார்வையில் அவ நிர்வாணமா இருக்கிறார். சரி, மறைச்சுதான் இருக்கிறா, ஆனா உள்ளுக்கு எல்லாம் விளங்குது, நிர்வாணமா இருக்கிறா. சரி, மறைச்சுதான் இருக்கிறா, உடம்புக்கு டைட்டா இருக்குது, ஒவ்வொரு ஷேப்பும் விளங்குது, நிர்வாணமா இருக்கிறா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காசியாத்துன், உடுத்து கொண்டுதான் இருப்பாங்க அவங்களோட பார்வையில. ஆனா ஷரியத்துடைய பார்வையில ஆரியாத்துன், உரியானத்தோட இருக்கிறாங்க. பெரியோர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு பெண்ணும் உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, நான் மரத்துல வேறா இருக்கிறேன், நான் பூமிக்குள்ள இருக்கிறேனா, பூமிக்கு வெளியே வந்துட்டேனா, எண்ணின் மூலமாக அடுத்த ஆண்கள் ஃபித்னால விழுகிறாங்களா, அல்லது நான் எண்ணின் மூலமாக அடுத்த ஆண்கள் ஃபித்னால விழாம இருக்கிறாங்களா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், ஆக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஆணும் யோசிக்கணும், ஏண்ட மனைவிய, ஏண்ட இந்த இஸ்லாம் என்ற வேற நான் உள்ளுக்கு வச்சிருக்கிறேனா, வெளியே போட்டிருக்கிறேனா, இஸ்லாம் என்ற மரத்தை நான் இல்லாமாக்குறேனா அல்லது ஹயாத்தாக்குறேனா? ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். காசியாத்துன் ஆரியாத்துன், உடுத்து கொண்டிருப்பாங்க, ஆனா ஷரியத்துடைய பார்வையில நிர்வாணம். முமீலாத்துன் மாயிலாத்துன், ஆண்கள் அவங்கள பார்த்து கவருவாங்க, அவங்க ஆண்களை பார்த்து கவருவாங்க. ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அந்த பெண்களுடைய தலை முடிகள் இருக்குதே ஒட்டகத்துடைய திமில போல இருக்கும், நடக்க கொள்ள கொஞ்சம் ஆடும், தலைமுடி ஆடணுமா பெண்களுக்கு, நடக்க கொள்ள. பெரியோர்களே சகோதரர்களே, ஹதீஸுடைய வார்த்தை, ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அந்த பெண்களுடைய தலைமுடி ஒட்டகத்துடைய திமில போல. திமிலண்டா சொன்னா சிங்களத்துல சொல்லுவாங்க மொல்லிய, ஒட்டுவாங்க மொல்லிய சமானை, அப்படியே நடக்க கொள்ள அப்படியே 2 பக்கத்துக்கு ஆடும் அது. பெரியோர்களே சகோதரர்களே, அதே போல பெண்களுடைய இந்த காலத்துல நடக்குதா இல்லையா? ஹதீஸ்ல நபி அவங்க அதே ஹதீஸ்ல சொன்னாங்க, லம் யதுகுல்னல் ஜன்னா, அந்த பெண்கள் சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டாங்க, வலம் யஜித்ன ரீஹஹா, சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர மாட்டாங்க. பெரியோர்களே சகோதரர்களே, சொர்க்கத்துடைய வாசத்தை கூட நுகர மாட்டாங்க. சொர்க்கத்துடைய வாசம் இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, சொர்க்கத்துடைய ஒரு அத்தர் டிராப் இருக்குது, ஒரு துளி இருக்குது, அது துனியால விழுந்தா முழு உலகமே வாசமாகும். அப்ப இந்த பெண் எவ்வளவு தூரமா இருப்பா சொர்க்கத்துல இருந்து? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு ஆணுக்கும் உள்ள பொறுப்பு, ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்கணும், நான் இஸ்லாம் என்ற மரத்துல வேறாக இருக்கிறேன், நான் பூமிக்குள்ள இருக்கிறேனா, பூமிக்கு வெளியே இருக்கிறேனா, இந்த இஸ்லாம் என்ற மரத்தை இல்லாமாக்குறேனா அல்லது ஹயாத்தாக்குறேனா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு மறைவா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் கண்ணியம். அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த பெண் வீட்டுக்குள் மஸ்ஜித்ல தொழுறாங்களோ அந்த மஸ்ஜிதுடைய தொழுகைக்கு பார்க்க அந்த பெண் வீட்டுல தொழுறது சிறந்தது. எந்த பெண் வீட்டுல தொழுறாங்களோ அந்த வீட்டுல வாசல்ல தொழுறதுக்கு பார்க்க ரூம்குள்ள தொழுறது சிறந்தது. ரூம்குள்ள தொழுறதுக்கு பார்க்க ஒரு ஒடுக்கமான ஒரு இடத்துல தொழுறது சிறந்தது. வீட்டுக்குள்ளேயும் தரஜாக்கள் இருக்குது. பெரியவர்களே சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, இந்த பெண்கள் முத்த போல நாங்க பாதுகாக்கணும் அவங்கள. சரியா நாங்க ஒரு கம்யூனிட்டியா நினைச்சு, ஒரு சமூகமாக நினைச்சு
நாங்க வளரக்கூடிய நேரத்துல, முன்னேற்றம் அடையக்கூடிய நேரத்துல இந்த ஒவ்வொரு விஷயத்தை நாங்க யோசிக்கணும். ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவருக்குரிய ஹக்க சரியா நிறைவேற்றணும். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிக்குரிய ஹக்க சரியா நிறைவேற்றணும். ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய ஹக்க சரியா நிறைவேற்றணும். எப்போ ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஹக்க நான் சரியா நிறைவேற்றேனா என்று யோசிச்சாங்களோ அந்த நேரத்தில் பெரியோர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் முன்னேறும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பெண்களை பார்த்து சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, யா மஅஷரன் நிசா, ஏ பெண்களே, ஏ பெண்களே, لو تعلمن بحق أزواجكن عليكن لجعلت المرأة تمسح الغبار عن قدم زوجها بخد وجهها. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவ சரியான முறையில விளங்கிட்டாண்டா, தன்னுடைய கணவன் கால்ல உள்ள தூசிய அந்த பெண் தன்னுடைய கண்ணத்தால துடைப்பா. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி அவங்கள கிட்ட படிச்ச படிப்பு ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு பெண் சரியான முறையில கணவனுடைய ஹக்குகளை கடமைகளை விளங்கிட்டாண்டா கணவன் கால்ல உள்ள தூசிய தன்னுடைய கண்ணத்தால துடைப்பா. கையால துடைக்கிறது அல்ல, புடவால துடைக்கிறது அல்ல, தன்னுடைய முகத்தால கண்ணத்தால துடைச்சிடுவா. பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு பெரிய கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவனின் பக்கம் மனைவிக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த கணவனுடைய வார்த்தைக்கு அந்த மனைவி கண்ணியப்படுத்தணும். அந்த கணவன் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த கணவனை அழகான முறையில வரவேற்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைருன் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கவிதைகளை படிச்சு அப்படியே வீட்டுக்குள்ள வர வைப்பாங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனைவிக்கு வச்சிருக்கிறது கணவனை தான். ஊருக்கு உலகத்துக்கு அழகு காட்டுறதுக்கு அல்ல, ரோட்ல போக்கல அழகு காட்டி கொண்டு போறதுக்கு அல்ல, தன்னுடைய கணவனுக்கு முழுமையான அழகா காட்டுங்க. உங்களோட ஆக பொறுமதியான ஜுவல்லரிஸ வீட்டுக்குள்ள விடுங்க. உங்களோட ஆக அழகான ஆடைகளை வீட்டுக்குள்ள விடுத்து கணவருக்கு காட்டுங்க. அதுதான் பெண்ணுக்குரிய ஆக முக்கியமான வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரக்கொலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அழகா உடுத்து லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைருன் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ. வானத்தில் அல்லாஹ் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் எனக்கென்றே ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான். அதான் நபி அவங்க. என்னுடைய சூரியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களே, வானத்தில் உள்ள சூரியனுக்கு பார்க்க சிறந்தவங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, கஷ்டத்தோட சிரமத்தோட வேர்வை சிந்தி பசியோட தியாகத்தோட வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வரக்கூடிய நேரத்துல மனைவி இந்த முறையில நடந்து கொள்றாண்டா கணவனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும். அந்த நாள் கடையில பிசினஸ் இல்லாட்டியும் எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும். மனைவி இப்படி வெல்கம் பண்றாவே, வந்தோடனே பொக்கெட்டுக்கு கைய போடுறாண்டா ரப்பு தான் பாதுகாக்கணும். பெரியோர்களே, சகோதரர்களே, فإن الشمس تطلع بعد الفجر والشمس تطلع بعد العشاء. இந்த வானத்துக்குரிய சூரியன் இருக்குதே, அந்த சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால தான் உதயும். என்னுடைய சூரியன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்களே, என்னின் பக்கம் இஷாவுக்கு பின்னால தான் வருவார், இஷாக்கு பின்னால தான் உதிப்பார். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கக்கொள்ளே கணவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, ஒரு மனைவி, பெரியோர்களே, சகோதரர்களே, வெளியே அல்ல அவங்களோட அழகா காட்டணும், வெளியே அல்ல கலச காட்டணும், வெளியே அல்ல தன்னுடைய ஆடைகளுடைய அழகா காட்டணும், வீட்டுக்குள்ள கணவனுக்கு காட்டணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கணவனை புகழுவாங்க. கணவனை புகழுவாங்க. நபி அவங்களோட அழகை பார்த்து நபி அவங்கள புகழுவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள புகழுவாங்க. அப்படியா கொஞ்சம் பெண்களாக நாங்க மாறணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அதே மாதிரி எங்கட ஆண்களும் இருக்கிறாங்களே, அவங்களும் மனைவிமார்களுக்கு சரியான முறையில் நடந்து கொள்ளணும். அவங்களும் அவங்களோட ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றணும். உலகத்துல நண்பர்களை கண்டா குனிஞ்சி சலாம் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான், சோமா இருக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்தா அபூசன் கம் தரீரா, சிரிக்க மாட்டார், பேச மாட்டார். எங்க சரி போமா, பாப்போம் பாப்போம்.
பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு கணவர் வீட்டுக்குள்ள தன்னுடைய அழகான அகலாக காட்டணும். ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோட 2 தடவை ரேஸ் ஓடி இருக்கிறாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, மாப்பிள்ள பொண்டாட்டி ரேஸ் ஓடுறேன்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான முறையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்திருப்பாங்க. ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோட 2 தடவை ரேஸ் ஓடி இருக்கிறாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, மாப்பிள்ள பொண்டாட்டி ரேஸ் ஓடுறேன்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான முறையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்திருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, வாழ்க்கையில 2 தடவை நடந்துச்சு. முதலாவது ரேஸ்ல ஃபஸபக்துஹு நான் ஓடினேன், நான் வெத்திட்டேன். இரண்டாவது ரேஸுக்கு நபி அவங்க கூப்பிடுறாங்க, ஃபலம்மா ஹமல்துல் லஹ்ம நான் கொஞ்சம் கொளுத்திருந்தேன். இரண்டாவது ரேஸ் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால நபி அவங்க கூப்பிட்டாங்க, ஃபஸபக்துஹு ஃபஸபகனி நான் ரேஸ் ஓடினேன், நபி அவங்க வெத்திட்டாங்க, நான் தோத்துட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா இது முந்தின ரேஸ்க்கு பகரம், அதுல நீங்க வெத்திட்டீங்க, நான் இதுல வெத்திட்டேன். எவ்வளவு அழகான முறையில மனைவியோட நடந்து கொண்டாங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க எங்கட முழுமையான இரக்கத்தை மனைவிக்கு மட்டும் காட்டினோம் என்றா, ஊர்ல உள்ள எல்லாம் பொம்புளோட பல்ல காட்டி சிரிக்காம மனைவிக்கு மட்டும் எங்கட முழுமையான அழகா காட்டினா, எங்கட முழுமையான இரக்கத்தை காட்டினா, மனைவியும் ஊர்ல உள்ள எல்லா ஆண்கள் வந்தா, கீரைக்காரன் வந்தாலும் பேசுறது, கோழி வைக்கிறதுக்கு வந்தாலும் பேசுறது, இறைச்சி கடைக்காரனோட பேசுறது. பெரியோர்களே, சகோதரர்கள், இப்படி இல்லாம ஒரு பெண், பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணால பார்த்திருக்கிறோம் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு மட்டும் அழகு காட்டுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பம். வேற யார் சரி கண்டா அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு பத்திரம் மாதிரி, என்னப்பா இன்றைக்கு ஒருத்தர் என்னைய பார்த்துட்டாரே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக சிறந்த பெண் யார்? ஆக சிறந்த பெண் யார்? பர்தா கி ஷர்இ ஹைசியத். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு அழகான கிதாப் பர்தா கி ஷர்இ ஹைசியத். ஷரியத்துல பர்தா என்பதாக ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. அந்த கிதாப்ல ஒரு அழகான சம்பவத்தை எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து, தன்னுடைய மகளை பார்த்து கேக்குறாங்க, ஃபாத்திமா ஐயுல் மர்அதி அஃதல், ஃபாத்திமா உலகத்துல ஆக சிறந்த பெண் யாரு? பெரியோர்களே, சகோதரர்களே, சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்துல எல்லாம் பெண்களுக்கு தலைவி அறிக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கிட்ட சொர்க்கத்துடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க. மகளை பார்த்து வாப்பா கேக்குறாங்க, ஐயுல் மர்அதி அஃதல், ஃபாத்திமா நீங்க சொல்லுங்க பாப்போம், உலகத்துல ஆக சிறந்த பெண் யாரு? பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப நீங்க யோசிங்க பாப்போம், யாரா இருக்கும்? பெண்களும் யோசிச்சு பாருங்க பாப்போம், யாரா இருக்கும் உலகத்துல ஆக சிறந்த பெண் யாரு? பெரியோர்களே, சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஜவாப பாருங்க, மல்லா யராஹா ரஜுலுன், எந்த பெண்ண மஹரம் இல்லாத ஆண்கள் யாருமே பார்த்தில்லையோ, வலா தரா ரஜுலன், எந்த பெண் மஹரம் இல்லாத ஆண்களை பார்த்தும் இல்லையோ, அவதான் உலகத்தில் ஆக சிறந்த பெண். எந்த பெண்ண மஹரம் இல்லாத ஆண்கள் யாருமே பார்த்தில்ல. மாப்பிள்ள பார்த்திருக்கிறா, மாப்பிள்ளை நானா பார்த்தில்ல, மாப்பிள்ளையோட தம்பி பார்த்தில்ல, மாப்பிள்ளையோட சாச்சா பார்த்தில்ல. பெரியோர்களே, சகோதரர்களே, ரோட்ல போற அந்த பனிசிக்கிறவன் கீரக்காரன் பார்த்தில்ல இந்த பெண்ண. இவ ஆக சிறந்த பெண்ணா? இவ மட்டுமல்ல, இவ மஹரம் இல்லாத ஆண்களை பார்த்தும் இல்ல, மாப்பிள்ளைய பார்த்திருக்கிறா, மாப்பிள்ளையோட தம்பிய பார்த்தில்ல, மாப்பிள்ளையோட நானா பார்த்தில்ல. பெரியோர்களே, சகோதரர்களே, ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஜவாப் இதுதான். எந்த பெண்ண மஹரம் இல்லாத ஆண்களும் பார்த்தில்லையோ, அவ மஹரம் இல்லாத ஆண்களை பார்த்தும் இல்லையோ, அவதான் ஆக சிறந்த பெண். இந்த வார்த்தை சென்னுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டி பிடிச்சு சொல்றாங்க, வாப்பா போலதான் மகளும். இப்ப உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, மஹரம் இல்லாத எத்தனை ஆண்களுடைய தோற்றம் எங்கட ஜஹன்ல வருது. கண்ணை மூடினா யோசிக்கலாம், யோசிச்சு பாருங்க, மாப்பிள்ள போட்டோ அப்படியே முன்னுக்கு வரும், வாப்பா யோசிச்சு பாருங்க போட்டோ முன்னுக்கு வரும். கொஞ்சம் அடுத்த வீட்டு கடைக்காரனை யோசிச்சு பாருங்க, வருவதா போட்டோ? மஹரம் இல்லாதவங்க போட்டோ வருவதா? அப்ப நினைச்சு பாருங்க, நான் நல்லவனா கெட்டவனா? ஆண்களும் அப்படிதான், பெண்களும் அப்படிதான் யோசிக்கணும். பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணை பாதுகாக்கிறது இருக்குதே, இதில் அல்லாஹ் பெரிய இபாதத்துடைய இன்பங்களை வச்சிருக்கிறார். மௌலானா தாரிக் ஜமீல்
தாமத் பரகாத்துஹும் இன்னும் உயிரோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. கண்ணை பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ் பல விஷயங்களை ஞாபக சக்தி அல்லாஹ் தாரான். சொல்றாங்க, நான் ஒரு கிதாபை திறந்தா போதும் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும், எனக்கு அந்த கிதாபை பார்த்தா மறக்காது. சொல்றாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு என்ன மைனி பார்த்து பட்டுச்சு, பார்த்து பட்டுச்சு. சொன்னாங்க 200 ஹதீஸ் மறந்து போயிட்டு. பெரியவர்களே சோல்ல எங்கட வாலிபர்களுக்கு டாய்லெட் போற துவாவை கொடுங்க பாப்போம். 3 நாள் ஜமாத்ல போனா கொடுப்பாங்க துவா பாடமாக்க. ஹஸ்ரத் இதுக்கு ஒரு 3 நாள் தாரீங்களா? அடே ஒரே ஒரு வரிதான் வாப்பா, இல்ல ஒரு 3 நாள் நிக்குது இல்ல ஹஸ்ரத், எங்க நிக்கும்? இந்த கண்ணுக்குள்ள இந்த உள்ளத்துக்குள்ள எத்தனையோ போட்டோ நிக்குது. இந்த போட்டோ நிக்கிற உள்ளத்துல ஹதீஸ் நிக்காது, குர்ஆன் நிக்காது, துஆ நிக்காது. பெரியவர்களே சகோதரர்களே, இபாதத்துடைய ருசி பேசக்கூடிய எனக்கும் தான், கேட்கக்கூடிய உங்களுக்கும் தான். அல்லாஹ் இபாதத்துடைய ருசியை ஏன் எடுத்து போட்டான் என்றா எங்கட கண்களை நாங்க பாதுகாக்கல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், فَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. ஏ சஹாபாக்களே, யாரு உலகத்தில் ஆக சிறந்த மக்கள், நீங்க நபியுடைய மனைவிமார்கள் இடத்தில் என்ன சரி கேட்கிறேன்டா, அந்த மனைவிமார்கள் யாரு? யா நிசா அன்-நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. ஏ நபியுடைய மனைவிமார்களே, நீங்க உலகத்தில் உள்ள அடுத்த பெண்களை போல அல்ல, அதுக்கு பார்க்க சிறந்தவங்க. உலகத்தில் ஆக சிறந்த பெண்களை பார்த்து, உலகத்தில் ஆக சிறந்த ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஏ உலகத்துல சிறந்த ஆண்களே, நீங்க இந்த உலகத்துல ஆக சிறந்த பெண்களிடத்துல என்ன சரி கேட்கிறேன்டா, நீங்க ஒரு திரைக்கு பின்னால் இருந்து கேட்டுக்கொள்ளுங்க. ذَلِكَ أَزْكَى لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ. அது உங்களோட உள்ளத்துக்கும் நல்லம், அவங்களோட உள்ளத்துக்கும் நல்லம். பெரியவர்களே சகோதரர்களே, பாவத்தை பத்தி நினைக்காதவங்க, பாவம் செய்யாதவங்க, பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவங்க, இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எதுக்கும் நீங்க திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க. ஏன்? இது உங்களுக்கும் நல்லம், அவங்களுக்கும் நல்லம். அவங்களோட உள்ளத்திலும் ஃபித்னா வராது, உங்களோட உள்ளத்திலும் ஃபித்னா வராது. இப்ப நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், எங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம் இல்லை, நாங்க எல்லாம் நல்லெண்ணத்தோட தான் பாக்குறோம். பெரியவர்களே சகோதரர்கள், இவர் சஹாபாக்களுக்கு பார்க்க பெரியவர் ஆயிட்டார். இவருக்கு சஹாபாக்கள் அவங்க எல்லாம் கெட்ட எண்ணத்தில் இருப்பாங்க, அதான் அல்ல அவங்களுக்கு மட்டும். பெரியவர்களே சகோதரர்களே, எங்களே போல நஜீஸ் பிடிச்சவங்க சஹாபாக்களுக்கு முன்னால யாரு? நாங்க என்ன சொல்றோம், நாங்க எல்லாம் நல்லெண்ணத்தோட தான் பேசுறோம். எங்களுக்கு பொம்பளையில பார்த்தா கெட்ட எண்ணம் வரல. பெரியவர்களே சகோதரர்களே, வருவதோ இல்லையோ சரி, நீங்க நல்லவர் இருக்கலாம், ஆனா சஹாபாக்களுக்கு பார்க்க நல்லவங்க ஆக மாட்டோம். அல்லாஹ் சஹாபாக்களுக்கே சொல்றான், திரைக்கு பின்னால பேசுவோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, பெண்கள் பேசுற விஷயத்த, பெண்களுடைய கைட்லைன்ஸ் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அல்லாஹ் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எந்த நேரத்தில் உடுப்பு மாத்தணும், பெரியவர்களே சொல்ல அது எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அவங்களோட ஆடை எப்படி இருக்கணும், பெரியவர்களே சகோதரர்களே, பெண்களுடைய குரலை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஆண்களுடைய விஷயத்தையும் அல்லாஹ் அப்படி சொல்லில்ல. பெண்களை பத்தி சூரத்துன் நிசா, பெண்களை பத்தி தனி ஒரு சூறாவே அல்லாஹ் இருக்கிறான். சூரத்துர் ரிஜால் என்று இல்லை, ஆண்களுடைய சூரா இருக்கிறா. பெண்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு ஸ்ட்ராங் அறிக்கணும், மரத்துடைய வேறு ஸ்ட்ராங் அறிக்கணும். எனவே வேற பத்தி அல்லாஹ் கூட பேசியிருக்கிறான். சூரத்துன் நிசா, பெண்களை பத்தி ஒரு அத்தியாயமே அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். எனவே பெரியவர்களே சகோதரர்களே, கண்களை பாதுகாக்கிறது இருக்குதே, இதுதான் எங்களுடைய இபாதத்துடைய ருசிக்கு ஆக முக்கியமான இடம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கினாங்க. 7 வயசு. 9 வயசுல முஅத்தா மாலிக் என்ற ஒரு ஹதீஸ் கிதாபா மனனம் செஞ்சாங்க. பெரியவர்களே சகோதரர்களே, 7 வயசுல குர்ஆனை மனனம் செஞ்ச, 9 வயசுல முஅத்தா மாலிக் என்ற அந்த ஹதீஸ் கிதாபை மனனம் செஞ்ச இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் அவருடைய உஸ்தாத் கிட்ட வாரார். ஷகௌது இலா வகீஇன் சூஅ ஹிஃப்தி. என்னுடைய உஸ்தாத் வகீ, எனக்கு இப்ப கொஞ்சம் மறதி வருதே. ஃபஅௌசானி இலா தர்கில் மஆசி. என்னுடைய உஸ்தாத் எனக்கு உபதேசம் செஞ்சார், ஷாஃபி பாவம் செய்யறதை விட்டுங்கோ, பாவம் செய்யறதை விட்டுடுங்கோ. ஃபஇன்னல் இல்ம நூருன் மின் இலாஹி. இந்த இல்ம் இருக்குதே, அல்லாஹ்வுடைய அந்த இல்ம் இருக்குதே, இந்த இல்ம் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிரகாசம். வநூருல்லாஹி லா யுதா லிஆசி.
இந்த இல்ம் என்ற பிரகாசத்தை அல்லாஹ் பாவிகளுக்கு தரமாட்டான். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இமாம் ஷாஃபி அவர் செஞ்ச பாவம் என்ன? இவ்வளோ நசீஹத் செய்யறதுக்கு, இவ்வளவு உபதேசம் செய்யறதுக்கு அந்த பொடியன் செஞ்ச பாவம் என்ன? பெரியார்கள் சொல்றாங்க, பெரியவர்களே சகோதரர்களே, இமாம் ஷாஃபி பாவம் செய்யல, அவருக்கு மறதி வாரத்துக்கு எந்த தவற செஞ்சாரெண்டா, எந்த தவறு அவரால் நடந்துட்டேன்டா, அவருக்கு முன்னால் ஒரு பெண் நடந்து கொண்டு போன நேரத்துல அந்த பெண் கால்ல மேஸ் போட்டிருக்கல்ல, அந்த கால் பாதத்துல பார்வை பட்டுச்சு, பார்க்கல பார்வை பட்டுச்சு, பட்ட நேரத்துல மறதி. பெரியோர்களே சகோதரர்களே, சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப எங்கட பொடியமாக சொல்றது சரிதான். ஒரு துஆக்கு ஹஸ்ரத் ஒரு 3 நாளும் போதான்னு தான் சொல்லணும். என் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றா பெரியோர்களே சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய ஃபித்னாக்கள் நடக்குது. ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ராஅத்தின் அவ்வல மர்ரா ثم يغل بصره الا احدث الله عباده يجد حلاوتها. ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது போகுது, ஹராம் என்று நினைச்சு அவர் பார்வையை தாழ்த்திட்டார்டா, ஹராம் என்று நினைச்சு அவர் பார்வையை தாழ்த்திட்டார். உள்ளம் சொல்லுது, பாரு இவர் பார்க்காம இருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இவருக்கு புதிய ஒரு இபாதத்தை வழங்கி அந்த இபாதத்துடைய ருசி அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள போடுவான். எந்த வாலிபர், அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், நீங்க பாருங்க, எந்த வாலிபர் சஃப்ல தொழுறாரோ, எந்த வாலிபர் அதிகமா ஜிக்ர் செய்றாரோ, எந்த வாலிபர் அதிகமா குர்ஆன் ஓதுறாரோ, அவர் கண்ணை பாதுகாக்கிறார், அல்லாஹ் ருசிய போட்டான். எவனுக்கு சொன்னாலும் ஏறுதில்லையோ, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவன் கண்ணை பாதுகாக்கிறான் இல்ல, எனவே அல்லாஹ் ருசியை எடுத்துட்டான். பெரியோர்களே சகோதரர்கள், இது ஜோக் இல்ல, அது சுற்றி தான் ஹதீஸ செல்றேன். இந்த ஹதீஸுக்கு கருத்து அல்ல, ஹதீஸுடைய உலமாக்கள் சொல்றாங்க, எந்த வாலிபர் பெண்களை பார்க்கிறாரோ, எந்த முஸ்லிம் பெண்களை பார்க்கிறாரோ, கண்ணை தாழ்த்தல்லையோ, அது நல்ல எண்ணத்துல பார்த்தாலும் சரி கெட்ட எண்ணத்துல பார்த்தாலும் சரி, பெரியோர்களே சகோதரர்களே, வளமையா செய்யற இபாதத்தை கல்ட்டி அந்த இபாதத்துடைய வெறுப்பு அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள போடுறான். இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண் பெண்களுக்கும் இதே சட்டம் தான், ஆம்பளைல பார்க்கலும் என்ற கருத்து அல்ல. பெரியோர்களே சகோதரர்களே, ஷாஃபி மத்ஹப்ல ஆண்களுக்கு பெண்களோ பெண்களுக்கு ஆண்களோ பார்க்கிறது ஹராம், மஹரம் இல்லாதவங்கள. எனவே பெண்கள்ல வாலிப பெண்களுக்கு இபாதத்துடைய ருசி இல்லையா? கண்ணை பாதுகாத்து இல்ல. கண் ஆக முக்கியமான இடம். பெரியோர்களே சகோதரர்களே, நல்ல பாருங்க, கண் விளங்காத குருடர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது, என் கண்ணை பாதுகாக்கிறார், விளங்குது இல்லை? பெரியோர்களே சகோதரர்களே, எனவே இபாதத்துடைய ருசிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணை பாதுகாக்கிறதுல வச்சிருக்கிறார், தீனின் பிரகாரம் நடக்கிறதுல வச்சிருக்கிறான். ஆக முக்கியமான விஷயம் இந்த பெண்களுடைய விஷயம். ஏன் நான் சொல்றேன் என்றா, பெண்கள் யோசிக்கணும். இப்ப விளங்குதா உம்மத்துடைய இபாதத்துடைய ருசிய அல்லாஹ் ஏன் எடுத்து போட்டான்? இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய வேறு வெளிக்கு வந்துச்சு, உள்ளுக்குள்ள வேறு வெளிக்கு வந்துச்சு. எனவே வெளியில உள்ள ஆண்கள் பாக்குறாங்க, அவங்கட இபாதத்துடைய ருசி பெய்த்துட்டு, பெரியோர்களே சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மரம் அப்படியே இப்ப தடமாறு உள்ள போகுது. அந்த வேறு உள்ளுக்கே இருந்திருந்தா அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாம் அப்செட் ஆகினது வேர்ல தான். இந்த வேற பெரியோர்களே சொல், நீங்க நினைக்கணும் எல்லாம் பொம்பளை சுட்டி தானே, அப்படி யோசிக்க வேணும். உங்களோட மனைவியை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சில பெண்கள் பர்தா போட தயார், மாப்பிள்ளை தயார் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள் சொல்ல, மாப்பிள்ளை தயார் இல்ல, மனைவி இதெல்லாம் அதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. இல்ல பெரியோர்களே சகோதரர்களே, தெளிவா ஹதீஸ் இருக்குது, தெளிவா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிகா வ பனாதிகா வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. ஏ நபியே, நீங்க உங்களோட மனைவிமார்களுக்கு, உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு, வ நிசாஇல் முஃமினீன உலகத்துல எல்லாம் பெண்களுக்கு சொல்லுங்க, யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. அந்த பெண்களுக்கு தன்னுடைய ஜில்பாப் என்று சொன்னா முழு உடம்ப மறைக்க கூடிய ஒரு ஆடைக்கு சொல்லப்படுவது. பெரியோர்களே சகோதரர்களே, பெண்களுடைய விஷயம் இருக்குதே பெரியோர்களே சகோதரர்களே, இது இஸ்லாம் மட்டுமல்ல, ஏனைய மார்க்கங்கள் கூட பெண்களை மறைக்கத்தான் சொல்லியிருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள் செல்லக்கூடிய இடம் இது அல்ல, அது அவங்கள வந்தா பேசலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம், தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என்னையால சமூகத்துக்கு என்ன நடக்குது,
நான் ஒரு பெண் அறிக்கிறேன், என்னையால மக்கள் பாவத்துல விழுறாங்களோ, என்னைய கண்டா அவன் ஞாபக சக்தி இல்லாம போகுது, என்னைய கண்டா அவருடைய இபாதத்துடைய ருசி இல்லாம போகுது. அப்ப நான் எப்படி நடந்து கொள்ளணும்? நாம் மறைவாரிக்கோணும். ஒவ்வொரு கணவரும் நினைக்கணும், என்ற பெண்களை நாங்க மறைச்சு வச்சுக்கொள்ளணும், நாங்க எங்கட கண்களை பாதுகாக்கணும். பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே ஆக முக்கியமான விஷயம், இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய முறையில நாங்க சரியான முறையில இபாதத் செஞ்சிட்டோம் என்றா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில மாற்றங்களை தருவான். எவ்வளவு காலம் செய்ய போறோம்? கொஞ்ச காலம் தான். எவ்வளவு காலம் நாங்களும் கத்த போறோம், நீங்களும் கேட்க போறீங்க. பெரியவர்கள் 1000 வருஷமா வாழ போறோம். கூடினா 60, அது ஒரு 70, அது ஒரு கத்துற எனக்கும் கத்தேலா கேட்கிற நீங்களும் கேட்க மாட்டீங்க. காது கேட்காது, வேலை செய்யாது, பள்ளிக்கு வந்து கொலையலாம். பெரியவர்களே சொல்ல குறுகிய கால வாழ்க்கை தான். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, வல்லாஹி மத்துனியா ஃபில் ஆகிரா இல்லா மிஸ்லு அஹதிக்கும் யஜஅலு இஸ்பாஹு ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா யர்ஜி. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், ஆகிராவுக்கு முன்னால துனியாவுடைய வாழ்க்கை இருக்குதே, இது உங்களில் ஒருவர் சமுத்திரத்துல விரலை போட்டு எடுத்து பாருங்க, அந்த விரல் நுனியில எவ்வளவு சொட்டு தண்ணி நிக்குதோ அதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. முழு சமுத்திரமும் இருக்குது, அதுதான் ஆகிரா. சமுத்திரம் ஒரு பக்கம், ஹவுலுக்குள்ள போய் விரலை போட்டு பாருங்க, ஒரு கோப்பைக்கு தண்ணி வருமா? ஒரு பக்கெட்டுக்கு தண்ணி வருமா? அந்த விரல் நுனியில எவ்வளவு சொட்டு தண்ணி நிக்கும், ஹவுலுல எவ்வளவு தண்ணி நிக்குது. ஹதீஸ்ல நபி அவங்க காட்டின உதாரணம், சமுத்திரத்துல எவ்வளவு தண்ணி இருக்குது, விரல் நுனியில எவ்வளவு தண்ணி நிக்குது. இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. பெரியவர்களே, சகோதரர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான் ஒரு நாள் மௌத்தாக தான் போறோம். இன்னல் ஹபீப மினல் அஹ்பாபி முக்தலஸு லா யம்னஉல் மௌத பவாபுன் வலா கரஸு. ஒரு பெரியார் சொல்றார், ஒவ்வொரு நண்பனை அடுத்த நண்பனை விட்டு அல்லாஹ் பிரிச்சே தீர்வான். கணவனை விட்டும் மனைவிய, மனைவியை விட்டும் கணவனை, தாய் தந்தர்களை விட்டும் பிள்ளைகளை, பிள்ளைகளை விட்டும் தாய் தந்தர்களை, நண்பனை விட்டும் அடுத்த நண்பனை அல்லாஹ் பிரிப்பான். லா யம்னஉல் மௌத பவாபுன் வலா கரஸு. ஒரு மனிதனை மௌத்தில் இருந்து யாருக்குமே பாதுகாக்க முடியாது. எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் மௌத்தாக தான் போறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமான விஷயம் அமல்களை கூடியா செய்யறோம் தான், ஆனா பாதுகாக்கிறது ஆக முக்கியமான விஷயம். ஒருத்தர் வாரார், பெரியவர்களே சகோதரர்கள், ஒருத்தர் வாரார். அவர் கியாமுல்லைல் ரொம்ப கஷ்டத்தோட ஹுஷு ஹுதுவோட தொழுகிறார். 2.5 அவர் தொழுகிறார். தொழுந்து முடிஞ்சிட்டு இந்த அப்துல் குதுஸ் வர இல்லையா, இல்ல அவன் படுத்துக்கொண்டுதான் இருப்பான் இந்த நேரம். இவ்வளவுதான் சொன்னார். பெரியவர்களே, சகோதரர்களே, தெளிவா ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் அடுத்தவனை பத்தி கீபத் பேசுறாங்களோ இவருடைய நன்மையை தூக்கி அவருக்கு கொடுக்கிறார். அப்துல் குதுஸான தூக்கம், வீட்டில் அவர் தூக்கம், இவர் கஷ்டப்பட்டு தொழுந்தத ஒரு நிமிஷத்துல கொடுக்கிறார். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரியார் தான் சுஃபியானு ஸௌரி. அதே காலத்துல தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க இருந்தாங்க. 2 பேரும் ஒரே காலம். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களாம், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள போல ஒரு கஞ்சனை நான் கண்டே இல்லை. எல்லாம் மஜ்மல கேட்டாங்களாம், அந்த பெரியார நீங்க கஞ்சன் என்று சொல்றீங்க? சொன்னாங்க, அவர் கஞ்சன் தான். சொன்னாங்க, அவர் ஒரு நாளும் அடுத்தவங்களை பத்தி குறை பேச மாட்டார். அவருடைய நலவாதான் சொல்றார். ஏன் குறை பேசினா என்ன? இவருடைய நன்மையை தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறார். எனவே குறை பேசாம இருக்கிறது என்ன? கஞ்சத்தனம். யாருக்கும் நன்மை கொடுக்காம அவரே வச்சுக்கொள்றார். நாங்க என்ன மாஷா அல்லாஹ் பெரிய பெரிய, நாங்க கஞ்சனே இல்ல, கொடை வல்லர்கள், கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம், கொடுத்து கொண்டேதான் இருக்கிறோம். இங்கால் அமல் செய்யறது அவனுக்கு ஏசுறது, செஞ்சாச்சு கொடுத்தாச்சு, எவ்வளவு லேசு. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கஞ்சன், அது உண்மையான விஷயம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அமல் செய்யறது இல்ல, அமல் பாதுகாக்கிறது இருக்குதே கஷ்டமான. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மால யாரு சரி கீபத் அடுத்தவங்களை பத்தி குறை பேசினா சொல்லுவாங்க, எலும்புங்கோ பேச்சுனுங்கோ, நீங்க எங்கட மஜ்மால இருக்க வேணும், நீங்க எங்கட மஜ்மால இருக்க வேணும் சொல்லுவாங்க. அப்படி யாருக்கு சரி யார பத்தி குறை பேசணும் என்ற ஆசை இருக்குதா, உங்களோட உம்மா வாப்பா பத்தி பேசிக்கொள்ளுங்க. ஏன்? உங்களோட ஃபேமிலிக்குள்ளே உங்களோட அமல்கள் மாத்திக்கொள்ளையிலுமே. சும்மே வெளியே உள்ளவனுக்கு கொடுக்குறவங்க உம்மா வாப்பா கொடுத்துருங்க. உம்மா பத்தி குறை பேசுங்க, உங்களோட அமல்கள் உம்மாக்கு கொடுங்க, பிரச்சனை இல்ல. அடுத்தவனை பத்தி பேசவான். அதே மாதிரி தான் சதகா கொடுக்கிறவங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, ஹதீஸ்ல வந்திருக்குது, சலாத்துன் 3 பேர் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் அவங்களோட பேசவே மாட்டான்.
வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் அவங்கள ரஹ்மத்துடைய பார்வையால பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவங்கள பரிசுத்தமாக்கவும் மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய தண்டனைகளை வச்சிருக்கிறான். பெரியோர்களே சகோதரர்களே, முதலாவது ஆள் நபி அவங்க சொன்னாங்க அல் மன்னான். இவர் பெரிய மன்னன். மன்னான் என்றா தர்மத்தை கொடுத்து, சதகாவை கொடுத்து, ஜகாத்தை கொடுத்து செல்லி காற்றவன் இருக்கிறானே, இவனை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், சுத்தமாக்கவும் மாட்டான், நரகத்துல தூக்கி போடுவான். நாங்க தான் இந்த தரக ஜகாத் கூடியா கொடுத்திருக்கிறோம், நாங்க தான் சதகா இவ்வளவு கொடுத்து பள்ளி இவ்வளவு செஞ்சோம். பெரியோர்களே சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது வலதால கொடுக்கிறத இடத்துக்கு தெரியாம கொடுங்கோ, இவர் ஊருக்கே தெரியறதுக்கு சொல்றார். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரியோர்களே சகோதரர்களே, இவ்வளவு எல்லாம் செய்றோம், வெறும் கையாகிடுவோம். இதுவும் ஒரு வகையான அந்த நபியாங்கட முறைக்கு மாற்றமா செஞ்சா ஒன்றுக்கு முன்னால சைவர் போட்ட மாதிரி தான். கொடுத்தார் 1 மில்லியன், ஒன்றும் இல்லை இவருக்கு. அதே மாதிரி தொழுறவங்க ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் சொல்றான், தொழுறவங்க வயல் என்ற நரகத்துக்கு போவாங்க. தொழுந்தாங்க தான், ஆனா தொழுக கபூலாக இல்ல. ஏன்? மறதில தொழுந்தாங்க, காற்றத்துக்கு தொழுந்தாங்க. எனவே ஆக முக்கியமான விஷயம் மறைவா அல்லாஹ் கிட்ட இஹ்லாஸோட அமல்களை செஞ்சு கொள்வது. அமல் செய்யறதுக்கு பார்க்க பெரியோர்களை சொல்ல கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட கபூல் ஆகிட்டா அது பெரியோரு விஷயம். அல்லாஹ் கிட்ட கபூல் ஆகிறது இருக்குது, அதுதான் ஆக முக்கியமான விஷயம். எனவே பெரியோர்களே சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் ஒரு நாள் இருக்குது. அந்த நாளுக்காக வேண்டிதான் நாங்க எல்லாம் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறோம், எல்லாம் பார்க்க போறோம். நாங்க செஞ்ச எல்லா விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான், பட்டோலே முகத்துல வீசுவான். இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. நீங்களே உங்களோட பட்டோலே வாசிச்சு பாருங்க, நல்லவனா கெட்டவனான்னு நீயே முடிவு செய்யுங்க. அவன் வாசிப்பான். வமா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. பட்டோலையை பார்த்து ஆச்சரியப்படுவான். இது ஒரு புதுரமான பட்டோலையா இருக்குதே, இதுல ஒன்றும் விடுபட்டில்லே, செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் எழுதப்பட்டிருக்குதே. பெரியோர்களே சொல்ல, மொபைல் போன் வந்தாலும், மொபைல் போன் பில் வந்தாலும் ஆச்சரியம் மக்களுக்கு. என்னடா இவ்வளவு பில் வந்து இருக்குது, பில்ல பார்த்தாதான் விளங்கும். இந்த இடத்துல இவ்வளவு நேரம் இன்னாரோட பேசியிருக்கிறார், நம்பரும் வரும், இடமும் வரும். நீங்க ஹவுலுக்குள்ள பேசினாலும் பில் வரதான் செய்யும். எங்கெங்கெல்லாம் கவரேஜ் இருக்குதோ அந்த கவரேஜுக்குள்ள பேசினா பில் வரதான் செய்யும். பெரியோர்களே சகோதரர்களே, ஏலும் என்றா நாங்களும் நீங்களும் சேர்ந்து பாவம் செய்வோம். அல்லாஹ்வுடைய கவரேஜுக்கு வெளியே, அல்லாஹ்வுடைய கவரேஜ் இல்லாத ஒரு இடத்தை காட்டுங்க பாப்போம். சந்திரன்ல பேய்த்து பாவம் செஞ்சாலும் பார்த்து கொண்டிருக்கிறான், பூமிக்குள்ள பேய்த்து பாவம் செஞ்சாலும் பார்த்து கொண்டிருக்கிறான். அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்தால் ஒரு பாவத்தை நினைச்சாலும் பார்த்து கொண்டிருக்கிறான், அதையும் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய கவரேஜுக்கு வெளியே எங்க பாவம் செய்யலும் செய்வோம். பெரியோர்களே சகோதரர்களே, அதான் ஆச்சரியப்படுவான். அட்டே எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. கணவனுக்கு தெரியாம மனைவி செஞ்சது, மனைவிக்கு தெரியாம கணவன் செஞ்சது, உம்மா வாப்புக்கு தெரியாம பொடியன் செஞ்சது. பெரியோர்களே சகோதரர்களே, எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி வைப்பான். ஆனா பாவி இருக்கிறானே பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பெரியோர்களே சகோதரர்களே, வெலிக்கடை பிரிசனுக்கு பயானுக்கு போகணும். வெலிக்கடை பிரிசன் தெரியுமா? ஜெயில். அங்க போயிட்டு பயான் செஞ்சது போறோம். சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ஹஜ்ரத் இந்த நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நாங்க. அதாவது அவர் தவறு செஞ்சு இல்ல, யாரோ எனக்கு பக்கத்துல குடு தூள் எடுத்துக்கொண்டு போனா, நானும் அவரோட பஸ்ல ஏறிட்டேன், அவனோட இருந்த சுட்டி என்னையும் போட்டுட்டாங்க. அது சொல்லி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான். பெரியோர்களே சவால், அது உண்மையோ பொய்யோ ரெண்டாவது விஷயம். ஆனா நரகத்துல யாரும் அப்படி இருக்க மாட்டான். அவங்க சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தான்ண்ணா, நான் எல்லாம் பாவங்களை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். பெரியோர்களே சகோதரர்களே, பிரிசனுக்கு போடுற நேரத்துல கொலரால பிடிச்சு கொண்டு போவான் போலீஸ்காரன். இவன் சொல்லுவான், நான் மங்கரேனே மாத்தோ மம ஓகரனே மம ஹோந்த கௌரவனிய பரம்பராங்க ஆப்பு புத்கலே, இப்படிதான் சொல்லுவான். ஆனா நரகம் போறவங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டான். யா அல்லாஹ், நான் நரகத்துக்கு தான் தகுதி ரப்பே, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ள காட்டின் அல்லாஹ் யாரையும் நரகத்துக்கு போட மாட்டான். அவ்வளவு நீதமானவன், நீ ஏற்றுக்கொள்ளணும். பெரியோர்களே சகோதரர்களே, பட்டோலைய பார்த்து ஆச்சரியப்படுவான், ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொல்லுவான், யா அல்லாஹ், இதுல நான் செய்யாத பாவங்கள் எல்லாமே இருக்குது யா அல்லாஹ்,
படையப்பா படமா நான் என்ன பார்த்தே இல்லையா அல்லாஹ், இந்த நடிகரை ரஜினிகாந்த கேட்டே இல்லையா அல்லாஹ். பெரியோர்களே சகோதரர்களே, பொய்ய கொண்டு போவான். அல்லாஹ் சொல்லுவான், கிராமன் காதிபீன் யஅலமூன மா தஃஅலூன். அடே சங்கையான மலக்குமார்கள் எழுதினது வாப்பா, இது சங்கையான மலக்குமார்கள், ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டாங்க, நீங்க செஞ்சதை பார்த்து கொண்டிருந்தாங்க. இல்லையா அல்லாஹ், பொய்யதான் எழுதிருக்கிறாங்க, இந்த பாவங்களை நான் செஞ்சே இல்லையா அல்லாஹ். போலீஸ்காரன் என்றா ஷுவர் கண்ணத்துக்கு 2 அடிச்சு உள்ளுக்கு போடுவான். ஆனா அல்லாஹ் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான். ஏற்றுக்கொள்வியா இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ் 2வது சாட்சியை கொண்டு வருவான். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா. கியாமத்துடைய நாள் பூமி பேசும். யா அல்லாஹ், இந்த பெண் இந்த இடத்துல நான் கணவனுக்கு தெரியாம ஏண்ட முதுகுக்கு மேல இந்த பாவத்தை செஞ்சா, இந்த வாலிபர் இந்த இன்டர்நெட் கஃபேல போயிட்டு இந்த நேரத்துல ஏண்ட முதுகுக்கு மேல இந்த கெட்ட சைட்டை பார்த்தான், இந்த நபர் இந்த இடத்துல இந்த பேங்க்குள்ள போயிட்டு அவன் ஏண்ட முதுகுக்கு மேலதான் இந்த வட்டி எடுத்தான். பூமி பேசும். பெரியோர்களே சகோதரர்களே, இந்த நேரத்துல அவனுக்கு தெரியும் அவன் செஞ்சான் என்று, ஆனா பாவி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யா அல்லாஹ், இந்த பூமி சொல்றது பொய்யா அல்லாஹ், நான் இப்படி பாவம் செஞ்சில்லையா அல்லாஹ், இந்த படத்தை பார்த்து இல்லையா அல்லாஹ், வட்டி எடுக்கலையா அல்லாஹ், இந்த பூமி எனக்கு எதிர்ப்பாக பேசுதியா அல்லாஹ். போலீஸ்காரன் என்ன ஷூரா உள்ளுக்கு போடுவான், ஆனா அல்லாஹ் போட மாட்டான். ஏற்றுக்கொள்ள மாட்டியா இல்லையா அல்லாஹ்? சரி பாப்பா, நீ யாரு சொன்னா ஏற்றுக்கொள்வாய்? நான் யாரையும் நம்ப மாட்டேன் யா அல்லாஹ், எல்லாமே பொய்யதான் சொல்றாங்க ரப்பே, எல்லாம் எனக்கு மாற்றமா இருக்கிறாங்க யா அல்லாஹ், என்னைய தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். இந்த நேரத்துல தான் அல்லாஹ் சூரத்து யாசீன்ல சொல்லியிருக்கிறான். சூரத்து யாசீன் இதுக்கு தான் ஓத சொல்லியிருக்கிறது, பரக்கத்துக்கு, மையத்துக்கு, பெரியவர்களே சகோதரர்களே, மௌத்துடைய ஞாபகம் வாரத்துக்கு, கேள்வி கணக்குடைய ஞாபகம் வாரத்துக்கு யாசீன். ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஓதுங்கோ. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 1 உறுப்புகள் பேசும். اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. கியாமத்துடைய நாள் அல்லாஹ் வாய்க்கு சீல் அடிச்சு கைகளை பேச வைப்பான், காலை பேச வைப்பான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, ஒவ்வொரு மனிதனுடைய கண், ஒவ்வொரு மனிதனுடைய காது, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம், இந்த ஒவ்வொரு உறுப்புகள் அல்லாஹ் பேச வைப்பான். ஒரு பெண்ணுடைய முகம் பேசும். யா அல்லாஹ், இந்த முகத்தை காட்டிக்கொண்டுதான் ரோட்ல போனா. ஒரு பெண்ணுடைய ஆணுடைய கண் பேசும். இந்த கண்ணால மஹரம் இல்லாத இத்தனை ஆண்களை பார்த்தா, இத்தனை பெண்களை பார்த்தா. இந்த கை பேசும், இந்த பேங்கால் இவ்வளவு வட்டி எடுத்திருக்கிறான். இந்த கால் பேசும், பாவமான விஷயங்களுக்கு இவ்வளவு நடந்திருக்கிறான், இவனுக்கு உதச்சிருக்கிறான். பெரியோர்களே சகோதரர்களே, இப்ப யாரு பேசுறது? அவன் தான் பேசுறான். உள்ளத்தில் உள்ள விஷயங்கள் அல்லாஹ் கக்க வைப்பான். சில பாவங்கள் இருக்குது உறுப்புகளால செய்யறது, சில பாவம் இருக்குது உள்ளத்தால செய்யறது. அவனை பார்த்தா வஞ்சகம், இவனை பார்த்தா பெருமை, இவனுக்கோட குரோதம், அவரோட கோபம், இந்த ஒவ்வொரு சிஃபத்தும் இருக்குதே, இதெல்லாம் உள்ளத்தால பேச வைப்பான். யா அல்லாஹ், இந்த மனிதனுடைய உள்ளம் பேசும். யா அல்லாஹ், இன்னாருக்கு இன்னாரோட கோபம் இருந்துச்சு, இன்னாருக்கு இன்னாரோட குரோதம் இருந்துச்சு, இவனுக்கு இவ்வளவு பெருமை இருந்துச்சு. பெரியலே சகோதரர்கள், என்ன ஹாலாத்தா இருக்கும் எங்கட, எப்படி தப்புறது? இப்ப சொல்லுவான், ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா முகினூன். யா அல்லாஹ், இப்ப நல்ல விளங்குது யா அல்லாஹ், இப்ப நல்ல கேக்குது யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான அமல் செஞ்சுட்டு வாரோம். ரப்பி ர்ஜிஊனி லஅல்லி அமலு சாலிஹா. யா அல்லாஹ், திருப்பி உலகத்துக்கு அனுப்பிடுவாயாக, சாலிஹான அமல் செஞ்சுட்டு வாரோம். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், ஒரு செகண்ட் தா யா அல்லாஹ், முழு சொத்தையும் சதகா கொடுத்துட்டு வாரேன் யா அல்லாஹ். பெரியவர்களே சகோதரர்கள், அல்லாஹ் சான்ஸ் தர மாட்டான், முடிவு செய்வான், நரகம்தான், நீ நரகத்துக்கு போ. எவ்வளவு பெரிய கேவலம் பெரியவர்களே சகோதரர்களே. குறிப்பாக எங்கட பெண்களுக்கு 2 பேருக்கு முன்னால ஒரு ஜோக் பண்ணினாவே அவங்க தாங்கல. பாருங்க வாப்பா, 2 பேருக்கு முன்னால இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த கேவலம், அந்த வெக்கத்தை தாங்க இயலாத நாங்க பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிருந்து கடைசி மனிதன் வரும் வரை எத்தனை ஜின்களை படைச்சானோ,
எத்தனை மனிதர்களை படைச்சானோ, எத்தனை மலாயிக்காமார்களை படைச்சானோ, எல்லாத்துக்கும் முன்னால இன்ன ஃபுலான இப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், வகத் கஃபத் மவாசீனுஹு வஷகிய ஷகாஅத்தன் லா யஸ்அது பஅதஹா அபதா, அவருடைய மீசானுடைய பாவத்துடைய பாரம் கூடிவிட்டது, இடது பக்கம் பாரம் கூடிவிட்டது, அவன் மூதேவியாகிட்டான், இவன் சீதேவியாக மாட்டான். பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமில் இருந்து கடைசி மனிதன் வரும் வரை எல்லாத்துக்கும் முன்னால அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக செல்ல வைப்பான். இப்ப எழும்பி இன்னார் இப்படி செஞ்சார் என்று சொன்னா அவர் எப்படி வாழுவார் இந்த ஊர்ல? இந்த பெண் இப்படி செஞ்சா என்று சொன்னா இந்த மஜ்மக்கு மேல இங்க கூடினா 2000 பேர் என்று வைப்போம். எவ்வளவு பெரிய கேவலம்! நாங்க என்ன நினைப்போம்? அடே மௌத்தாகினா நல்லா இருக்குமே, நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நிலைமை பேசக்கூடிய எனக்கும் வரக்கூடாது, கேட்கக்கூடிய உங்களுக்கும் வரக்கூடாது. எங்கட வாழ்க்கையுடைய போக்க மாத்த தெரியாண்டு செல்லலாம். தெரியாண்டு செல்லலுமா? யாருக்கும் தெரியாண்டு செல்லலாம். பெரியோர்களே, சகோதரர்கள், எல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் தவறு செய்யறோம். பர்தா போடத்த எங்களுக்கு செல்லலுமா? பெரியோர்களை சொல்ல செல்ல இருக்கிறோம். அதான் குர்ஆன்ல அதையும் அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் துனியாவுடைய வாழ்க்கையில எங்கட உபதேசங்களை புறக்கணித்து வாழ்றாங்களோ, சொல்லி இருக்கிறோம், கேட்காம நடக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் நெருக்கடியான வாழ்க்கை. நாங்க துனியால மட்டும் இல்ல, وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. கியாமத்துடைய நாள் இவங்களோட குருடர்களாக நாங்கள் எழப்பட்டுவோம். சில பெண்கள் கியாமத்துடைய நாள் எழும்புவாங்க, கண் விளங்காது. சில ஆண்கள் கியாமத்துடைய நாள் எழும்புவாங்க, கண் விளங்காது. قَالَ رَبِّي لِمَ حَشَرْتَنِي أَعْمَى. யா அல்லாஹ், நீ ஏன் என்னைய குருடனாக எழப்பட்டினாய்? وَقَدْ كُنْتُ بَصِيرًا. யா அல்லாஹ், எனக்கு நல்ல கண் விளங்கிச்சே துனியால, இப்ப ஒன்றும் விளங்குது இல்லையா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா. உங்களுக்கு எங்கட அத்தாட்சிகள், எங்கட சட்ட திட்டங்கள் உங்களுக்கு துனியால காட்டப்பட்டுச்சு. பர்தா போடுங்க என்று சொல்லப்பட்டுச்சு, பொய் பேச வானம் என்று சொல்லப்பட்டுச்சு, வட்டி எடுக்க வானம் என்று சொல்லப்பட்டுச்சு, சூது வானம் என்று சொல்லப்பட்டுச்சு, மியூசிக் வானம் என்று சொல்லப்பட்டுச்சு. எத்தனையோ விஷயங்களை காட்டின நேரத்துல கண்டும் காணாத மாதிரி இருந்தாய், கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாய், விளங்கியும் விளங்காத மாதிரி இருந்தாய். துனியால எப்படி நீ பொட்டேன போல இருந்தாயோ, எல்லாம் விளங்கியும் விளங்காத மாதிரி இருந்தாயோ, இப்ப நாங்க உங்களே மறந்துட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். போ நரகத்துக்கு. பெரியவர்களே, சகோதரர்கள், அசுட்டி தெரியாது ஒண்ணும் இல்ல, தெரியும், நல்லா தெரியும், செய்யாம இருக்கிறோம், எங்கட பலகீனம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமான விஷயம் தௌபா செஞ்சு சரியான ட்ரக்குக்கு வாரதுதான். கடைசி ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது. எப்படி நாங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பா கேட்கிறோமோ, அதே மாதிரி ஆக முக்கியமான விஷயம் அடுத்தவங்கள நாங்களும் மன்னிக்கிறது. ஆக முக்கியமான விஷயம். தஹஜ்ஜுத் தொழுறது லேசி, அமால் செய்யறது லேசி. கஷ்டமான விஷயம் கண்ணத்துக்கு அடிக்கிறவனை மன்னிக்கிறது கஷ்டம், ஏசுறவனுக்கு புகழ்றது கஷ்டம். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க ஆக முக்கியமான விஷயம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பா கேட்கிறோம். அடுத்த மக்களை நாங்க மன்னிக்கணும். அடுத்த மக்களை நாங்க மன்னிச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக சத்தியமாக எங்களையே மன்னிப்பான். எனவே இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த விஷயங்களை நாங்க பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.